37 சங்கீதம் 4 வசனம் 5 வசனம் எடுத்துங்க. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஆமென். ஹalleluya, praise Lord. இந்த நாள்ல வந்து கர்த்தர் சொல்றது பாத்தீங்கன்னா, கர்த்தரே அந்த வார்த்தை அழுத்திக்கிறேன். கர்த்தரே உனக்கு அருள் செய்வார், அவரே வாய்க்க பண்ணுவார். சரிங்களா? ரெண்டு, உனக்கு அருள் செய்வார், அவரே உனக்கு வாய்க்க பண்ணுவார். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் கூடாது கூடி ஸ்தோத்திரங்க. அது சொல்றாரு ஐ. உங்களுக்கு இங்க வந்து somebody, யாரும் இல்ல, நீங்களும் அல்ல, அவரே. இந்த இடத்துக்குள்ள நீங்க தெளிவு பண்ணிக்கங்க. சரிங்களா? அவர் செய்ய வேண்டுமானால், நல்லா கொஞ்சம் செய்ய வேண்டுமானால் அப்படின்னா என்ன சொன்னா, உங்களை நடத்தும் போது நீங்க நிறைய நேரத்துல என்ன கர்த்தர் எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். அப்ப நம்ம வந்து என்ன செய்ய போறோம்? அந்த பாயிண்ட் ஒன்று. அது ஒரு கொடுத்தா நம்ம ஏதாச்சும் செய்யாம ஆண்டு தானே செஞ்சிருவாரா? அது ஒரு நல்ல எல்லாமே செய்து முடித்திருக்கிறது. எப்படின்னு சொல்லி நீங்க பார்க்கணும். ஒரு பயணங்கள் எடுக்கும் போது பாத்தீங்கன்னா, ஒரு வாகனம் வந்து பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம ஒரு நம்பர் 18 வச்சுக்கோ, ரூட் நம்பர் 18. அது பாரிஸ்ல இருந்து இது வரைக்கும் வண்டலூர் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க ஏறினாலும் ஏறாட்டியும் அந்த டைமுக்கு என்ன பண்ணும்? போயிட்டே இருக்கும். நீங்க வந்து போகாதனால வண்டி இல்லைன்னு சொல்ல முடியாது. எப்படி போவேன்னு சொல்லி நீங்க கேட்க முடியாது, ஏன்னா இருக்கு. அதே போலதான் கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் என்ன பண்ணி இருக்கிறார்? அழைத்தவர் ஒவ்வொருவருக்கும் உடைய திட்டங்களை அவர் ஏற்கனவே எழுதி வைத்திருக்கிறார். எழுதி இருக்கிறபடி எழுதி வைத்திருக்கிறார். இப்ப எழுதி வைத்திருக்கிறது என் வாழ்க்கையில் நடக்க வேண்டுமானால் நான் என்ன பண்ண? கர்த்தரோட பயணிக்கணும். காரணம், அவர் எழுதி வைத்திருக்கிறது என்ன சொன்னா, மாம்சத்தினால அதை நிறைவேற்ற முடியாது. You cannot fulfill by your carnal. புரியுதா உங்களுக்கு? உங்களுடைய மாம்சத்தினால என்ன பண்ண முடியாது, நீ அதை நிறைவேற்ற முடியாது. அது ஆவிக்குரியது. ஆவிக்குரியது நிறைவேற்ற வேண்டுமானால் தேவ ஆவியானவர் உங்களை நடத்த வேண்டும். அப்ப உங்களுடைய ஆவியின் கண்கள் திறக்கப்பட வேண்டும். நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு ஆகாரத்தை சாப்பிடுறோம். நல்லா புரிஞ்சுங்க. ஆகாரத்தை சாப்பிடுறோம். ஆகாரம் எங்க வந்து? பூமியில இருந்து வந்து. நம்ம அப்படிதான் கரெக்ட். அந்த ஆகார இடத்துல வரும்பொழுது என்ன பண்ணணும்? I have to give thanks and I have to pray to the Lord. அவருக்கு நன்றி சொல்லி அந்த ஆகாரத்துக்காக என்ன பண்றேன்? அதை பரிசுத்தப்படுத்துறேன். ஏன் அதை நான் செய்யணும்? புரிஞ்சுக்கிறேன். ஏன் அதை செய்யணும்? ஒரு ஆகாரத்தை எடுத்து நான் சாப்பிட்டுடலாம். நிறைய சிறு பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்தது என்ன சொன்னா, ஆண்டவர் நமக்கு சாப்பாடு கொடுக்குறாரு, அதனால அவருக்கு நன்றி சொல்லி. இட்ஸ் a basic thing. அது வந்து என்னது? அடிப்படை. ஆனா ஆவிக்குரிய அர்த்தங்களை புரிஞ்சுக்கணும். இது அடிப்படை. என்ன சொன்னா, ஒருத்தர் கொடுக்குறாங்க, அவங்களுக்கு நன்றி சொல்றது, அதெல்லாம் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது. திரும்ப சொல்றது புரிஞ்சுக்கங்க. அதுல ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்? அந்த ஆவிக்குரிய அர்த்தங்கள் என்னன்னு சொன்னா, நான் ஸ்தோத்திரத்தினாலும் ஜெபத்தினாலும் என்ன பண்ணப்படும்? பரிசுத்தமாக்கப்படும். இயேசுடைய ரத்தத்தினால் என்ன பண்ணப்படும்? பரிசுத்தமாக்கப்படும். ஏன் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும்? இந்த பூமியானது சபிக்கப்பட்டு இருக்கிறது. சொன்னா புரிஞ்சுங்க. பூமியானது சபிக்கப்பட்டிருக்கிறது. அதை ஆளுகை செய்கிறவன் அவனுடைய சத்துரு. புரியுதா உங்களுக்கு? இந்த பூமியில இருந்து விளைச்சலை தான் மனிதன் சாப்பிடணும். ஏன்னா பூமியிலே தான் அவன் வாழ வேண்டும். அப்ப இந்த பூமியில இருந்து புறப்பட்டு வருகிறது, நீ நேரம் எடுக்கும் போது என்ன நடக்குன்னு சொன்னா, அதனுடைய பாதிப்பு உங்களுக்கு உண்டாகும். நல்லா புரியுது? அதனுடைய பாதிப்பு உண்டாகும். ஆனா நீங்க ஸ்தோத்திரம் பண்ணும் போது, சிம்பிளா ஸ்தோத்திரம் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட். ஒரு மழை வருது, ஒரு உஷ்ணம் வருது, உங்களுக்கு இல்ல ஒரு புயல் வருது, இது காரியங்கள் வருது. நீங்க என்ன பண்ணாதீங்கன்னு சொன்னா, பயந்து உலகத்தாரை போல திக்கி போகாதீங்க. என்ன செய்யாதீங்க? கர்த்தரை ஸ்தோத்தரிக்காதீங்க. ஆண்டவரே, இந்த மலைக்காக ஸ்தோத்திரம். ஆமா, அது தீமைக்கு அல்ல ஆண்டவரே, எனக்கு நன்மைக்காக நீர் அனுப்பி இருக்கிறீங்க. இந்த புயலுக்காக ஸ்தோத்திரம். நீர் அழிக்கிறவர் அல்ல ஆண்டவரே. திருடவும் கொல்லவும் அழிக்கிறவர் நீரோ ஜீவன் உண்டாகும், ஜீவன் பரிபூர்ண பட வந்து இருக்கிறேன். ஆண்டவரே, இதை எனக்கு நன்மையாக நீர் வைத்து, என் தேசத்துக்கு நன்மையாக நீர் வைத்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். உஷ்ணத்தை பார்க்கும் பொழுது thank God for it. புரியுதா உங்களுக்கு? ஏன் அதை செய்வீங்க? அதுக்காக நீங்க ஜெபிக்கும் போது என்ன நடக்குது? பரிசுத்தமாக்கப்படும். அது எதுவா இருந்தாலும், நான் வந்து ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு சின்ன காரியம் சொல்றேன். எதை இது பண்ணாலும் பரிசுத்தமாக்கப்படும் போது என்ன நடக்குதுன்னு சொன்னா, அது உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும். அப்ப நம்ம ஒரு காரியத்தை எடுத்து என்ன பண்றோம் சொன்னா, ஆண்டவரிடத்துல ஸ்தோத்திரம், ஆண்டவரிடத்துல எதிர்பார்க்கிறோம். அந்த ஆவிக்குரிய காரியங்கள் உள்ள வரும்பொழுது இந்த பூமியில இருக்கிற காரியங்கள் அகற்றப்பட்டு நமக்கு அது நன்மையாக உண்டாகும்.
அப்போ ஒரு காரியத்தின் வாழ்க்கையில என்ன பண்ண சொன்னா, தேவனை ஸ்தோத்திரித்து நான் துதித்து தேவனாலே நடத்தப்படும் போது அது எனக்கு ஆசீர்வாதமாய் மாறுகிறது. ஆமென். இட்ஸ் a blessing. அதான் சொல்லி கொடுக்கிறாரு. பாத்தீங்கன்னா இது தேவன் எனக்கு ஏற்கனவே எழுதி வைத்திருக்கிறார். இந்த காரியங்களிலே நான் நடப்பதற்கு நான் உணர்வுள்ளவனா இருக்கணும். அந்த உணர்வுள்ளவனா ஆகிறதுக்கு நான் என்ன செய்யணும்னு சொன்னா சொல்றாரு 4ஆம் வசனத்துல, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு. நல்லா கேட்டாங்க. சொல்றாரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். உன் இருதயத்தின் வேண்டுதல்களை அதுக்கு வந்து கிரைட்டீரியா பாத்தீங்கன்னா கர்த்தருக்கு என்ன பாருங்க, மனமகிழ்ச்சியாயிரு. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அப்ப மனமகிழ்ச்சின்னு சொல்லும்போது டிலைட்டிங் ன்னு சொல்றது பிரியப்படுறது. நம்ம தமிழ்ல சொல்ற பிரியப்படுத்துறது, பிரியப்படுகிறது அப்படின்னா கர்த்தருடைய காரியத்துல டிலைட் தி லார்ட். ஒன்னொன்றுல தேவனுடைய காரியங்கள் என்ன பண்றீங்க, பிரியப்படுது. அவர் செய்கிற காரியங்கள் ஒவ்வொன்றும் என்ன பண்ணிக்கிறீங்க, அதை வந்து அனுபவிக்கிறது. யூ ஜஸ்ட் என்ஜாய் இட். அதுதான். அப்போ இது யாக்கோபு எழுதுறாரு 1ஆம் அதிகாரம் சொல்லும்போது, count it all joy when you are into trials and temptations. பலவித சோதனைகளில் நீங்க அகப்படும் பொழுது அது என்ன பண்ண, சந்தோஷமாய் எண்ணுங்கள். count it all joy. praise the Lord. hallelujah. ஏன்னா அவை தீமைக்கு அல்ல நன்மைக்காய் வந்து கொண்டிருக்கிறது. ஆமென். உன்னை உருவாக்கும்படிக்கு. நல்லா புரிஞ்சுக்கங்க. To make you a different person, the person who's overcomer. ஜெயம் கொள்ளுகிறவனாய் முறுமாற்றுவதற்கு கர்த்தர் என்ன பண்ணது, அனுமதிக்கிறார். Praise the Lord. Hallelujah. அதுதான் வந்து count it all joy. அது யார் கவுண்ட் பண்ணுவாங்கன்னா, the one who delights in the Lord. கர்த்தருக்குள் திருவாசிங்க கர்த்தரிடத்தில் என்ன வர மனமகிழ்ச்சியா. The one who delights in the Lord. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியா இருக்கிற என்ன பண்ணுவான்னு சொன்னா, எல்லா காரியங்களிலும் என்ன பண்ணுவார், கர்த்தரை மகிமைப்படுத்தினார். கர்த்தரை because he delights. He looks and sees how God is doing. கர்த்தர் எப்படி செய்து கொண்டிருக்கிறார். ஹalleluya. கர்த்தர் எப்படியாய் சத்ருவை வெட்கப்படுத்தி கொண்டிருக்கிறார். கர்த்தர் என் தலையை எப்படி வைத்தார். அது தாவீது எழுதும்போது 23 சங்கீதத்தை எடுத்து அப்படியே வரும்போது பார்த்து ரொம்ப அழகா சொல்றான், என் சத்துருக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் யாருக்கு முன்னாடி, சத்துருக்கு முன்னாடி. நம்ம என்ன பண்றோம், பயப்படுறோம், வெட்கப்பட்டு போயிருவோம், நம்மளை அசிங்கப்படுத்திடுவாங்க, நம்மளை ஏதாவது படுத்திடுவோம், பயப்படுறோம். இந்த பிரச்சனை இருக்கு. If you are delighting in the Lord, நீங்க கர்த்தரிடத்துல மனமகிழ்ச்சியா இருந்தீங்கன்னா எப்படி பாப்பீங்க தெரியுமா, ஒவ்வொரு சூழ்நிலை எப்படி பாப்பீங்கன்னா, you will be rejoicing. ஆமா, வெறுமையானது நிறைவாய் ஓடிக்கிட்டு இருக்கும். ஆமா, ஒன்றும் இல்லாதது உயர்வாய் எல்லாம் கண்களை தோணும். Praise the Lord. That's how you delight. ஏன்னா ஆண்டவர் மாத்துறாரு அப்படி, not you. நீங்க கர்த்தருக்கு அப்படி வைப்பார், பிரகாசிக்க வைப்பார் எல்லாரும் பார்க்கும்போது. That's what delighting is. ஆமா, நீங்க அதை எடுத்துட்டு என்ன பண்ணிடக்கூடாது, உலகத்தார போல எண்ணிடக்கூடாது அந்த தாட்ஸ்ல. நான் சொல்றேன், delight in the Lord and கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு. உன் இருதயத்தின் வேண்டுதல்களை அருள் செய்வார். Amen. Your heart's desire. What's your heart's desire? உடனே எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம நினைக்கிறது இல்ல. Once you delight in the Lord, what will be your heart's desire? உங்க இருதயத்தினுடைய வாஞ்சையமா இருக்கும், அவர் சித்தத்தை நான் செய்யணும், என் தேவனை நான் பிரியப்படுத்தணும், அவரை நான் மகிமைப்படுத்தணும். அதான் இது your delight. உங்களுடைய கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியா இருக்கிறவனுடைய இருதயம் எப்படி இருக்குன்னு சொன்னா, எப்படி சொல்ற, அவன் இருதயத்தின் ஆசை எல்லாம் என்னதுப்பா இருக்கும், கர்த்தரோடு இருக்கணும், அவரை பிரியமா இருக்கணும், அவரை மகிமைப்படுத்தணும், அவரை உயர்த்தணும். எல்லாரும் பார்க்கும்போது என் ஆண்டவரை பார்க்கணும். அப்படிதான் வரும் உங்களுக்கு. Amen. Glory to God. என்னன்றது வார்த்தை எல்லாம் காணப்போம். Because you're delighting in the Lord. நீ கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியா இருக்கிறீங்க, எண்ணங்கள்லாம் வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப அந்த delighting is so important. அப்ப லைஃப் ஸ்டைலை மாத்துறது. இது வந்து பாத்தீங்க சொன்னா திடீர்னுலாம் வராது. It's a lifestyle. Praise the Lord. ஒவ்வொன்றிலும். Amen. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொன்றிலும் அதிகமா நான் பார்த்தது என்ன சொன்னா, எல்லாம் இருக்கும்போது துதிக்கிற துதி ஒண்ணு, அந்த இல்லாமையில கர்த்தர் செய்றார் பாருங்க, தண்ணீரை திராட்சரசமா அப்ப துதிக்கும் போது வேற. ஆமென். அந்த குளோரியே வேற.
Praise the Lord. அம்மா praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அப்போ பவுல் சொல்லும் போது ஆரம்பத்துல எல்லாம் எனக்கு ஆரம்பத்துல புரியல. ஆனா எழுப்பி வரும் பொழுது அதை நான் சொல்லும் போது நான் பலவீனமா இருக்கும் பொழுது பலமுள்ளவனா இருக்கிறேன். நான் என் பலவீனங்களில மேன்மை பாராட்டுகிறேன். ஏன் அவன் சொல்றான்னா that is what is a glory. அம்மா I'm telling you. வாலிப நாட்களில மண்ணில் என்ன இருக்குன்னு சொன்னா தாராளமா இருக்கணும், ஏராளமா இருக்கணும், அப்படி உங்களுக்கு இப்படி எல்லாம் அப்படிதான் இருந்தது. ஆனா என்றைக்கு முழுநேர ஊழியர் 2009 ஆண்டுல உள்ள வந்த அந்த ருசிக்க ஆரம்பிச்சனோ இப்பெல்லாம் என்ன பண்ணுச்சுன்னா நீ பட் என்ன சொன்னா இருக்கணும்னு அவசியமே கிடையாது, இருக்கணும்னு அவசியமே கிடையாது. ஆனா அதன் காலத்துல ரொம்ப அழகா பியூட்டிஃபுல்லா ஆண்டவர் அற்புதமாய் அதிசயமாய் நடத்தும் போது எப்படி இருக்கு சொன்னா போய் நிக்கும் போது அது என்ன சொல்றது நம்ம வார்த்தையில பயன்படுத்தினா பந்தாவா. ஆமா, நம்ம பார்த்தா எல்லாம் சாதாரணம் நினைப்பாங்க. ஆமா, நம்ம பார்த்தா சாதாரணம் நினைப்பாங்க. ஆனா போய் நிக்கும் போது அவர் செயல்படும் போது எல்லாரும் அப்படியே ஒரு மாதிரி நம்ம பார்ப்பாங்க. அது கொஞ்சம் நல்லா இருக்கு. இல்லன்னு வச்சுக்க, நீ பெரிய ஆளா போனீங்கன்னு வச்சுக்கல, சாதாரணமா போய் பெரிய ஆளா பண்ணா உங்களை பார்க்கும் போதே எல்லாம் பண்ணுவாங்க. உங்களை ஒண்ணுமே மதிக்காம எடுத்து வச்சுட்டு முடியும் போது உங்களுக்கு நடந்துற விதம் பார்க்கும் போது அப்புறம் அதனாலதான் என்ன பண்ணாதீங்கன்னா உலகத்தின் என்ன சொல்றது கூட கொடுக்கப்படுற புரியுதா அந்த காரியங்கள் அதிக கவனம் செலுத்தாதீங்க. எப்படின்னா இந்த உலக நினைக்கிறதுல ஒண்ணுமே இல்லை, எதுவுமே இல்லை நினைக்கணும். ஆனா உங்ககிட்ட எல்லாமே இருக்கும். ஹல்லேலூயா. எதுவுமே நினைக்கும் ஆனா உங்க எல்லாமே இருக்கும். எல்லா காரியங்களுக்கும் ஜெயமா மாறும். உங்க காரியங்கள் மாத்திரம் உயர்வா இருக்கும், உங்க காரியம் மாத்திரம் மேன்மையா இருக்கும். Praise the Lord. இதுதான் glory. Because you are delighting. உன் இதயத்தின் வேண்டுதல் என்ன வேலை? நம்முடைய வேலை நின்னா மகிமை பண்ண நீங்க. ஆமென். நான் போற இடத்துல எல்லாம் நீங்க உயர்த்தப்படணும். என்ன பார்க்கறவனா சொல்லணும் இவரோட கர்த்தர் இருக்கிறார், இவங்க கர்த்தர் பெரியவர், அவர் சர்வ வல்லவர்னு சொல்லணும். ஹல்லேலூயா. This should be our இதுதான் இருக்கணுமே தவிர இந்த உலகத்துக்கு போல அவனோட கூட நீங்க ஓடிக்கிட்டு அந்த எண்ணங்கள் போகாதீங்க. Because God wants to glorify His church. இந்த கடைசி நாட்களில் தன் சபையை மகிமைப்படுத்த விரும்புகிறார். அதுல புலம்பாதீங்க, புலம்பாதீங்க, குறைகளை பேசாதீங்க, வீண் வார்த்தைகளை பேசாதீங்க. எப்படி பேசணும் எல்லாம் சொல்லுவாங்க கர்த்தர் என்னோட இருக்கிறாங்க. இது எப்போ சொல்லணும் தெரியுமா? இல்லாதப்போ சொல்லணும், கோணலா இருக்கும் போது சொல்லணும். இதெல்லாம் வராதுன்னு சொல்றாங்க பாருங்க, இதான் செத்து போச்சு அப்ப சொல்லணும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஏன்னா உயிரடைந்து பாருங்க, மரித்து போனவர்கள் உயிரடையும் போதுதான் உலகமானது உயிரோடு இருக்கிறவரை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. நீங்க எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு போகும்போது அவனுக்கு என்னப்பா காசு இருக்குது பாருங்க, புரியுதா? நான் பார்க்கும்போது ஒண்ணு இல்லைன்னு சொல்றாங்க பாரு, அப்ப நீங்க எல்லா காரியம் செய்றீங்க அப்ப சொல்லுவான், அப்ப நீங்க சொல்லுவீங்க என் கர்த்தர் பெரியவர். எனக்கு நான் கவலை எங்க அப்பாக்குறாரு. ஆமா, எல்லா கோணலும் சுவைப்படுத்த இருக்கிறார். என் குடும்பத்தை எல்லாத்தையும் சரி பண்ணுகிற என்னோட கூட இருக்கிறார். எதெல்லாம் தீமையோ அதெல்லாம் வெட்டி போட்டு நன்மையானதுனால என்னை நிரப்பது என்னோடு கூட இருக்கிறார். எல்லா தீமை நன்மையா என்னோடு இருக்கு சொல்லுங்க. அடுத்தது 5ஆவது வசனத்தை வாசிக்கும் போது சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையார் இவர், அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். நல்லா புரிஞ்சுங்க, காரியம் வாய்க்க வேண்டுமானால் கர்த்தர் தான் காரியத்தை வாய்க்க பண்ண வேண்டும் என்கிற எண்ணத்தை தெளிவாகுங்க. ஆமென். நீங்க எதை செய்யறதுனாலும் வாய்க்கப்படாதுன்னா என்ன சொன்னா, நம்ம செய்யறதுனால ஏதோ ஒன்று நடக்கும், ஆனா அது என்னது மகிமை உள்ளதா இருக்காது, அது நித்தியம் உள்ளதா இருக்காது, அது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்காது. கர்த்தர் செய்தால் மாத்திரம்தான் அது ஆசீர்வாதமா இருக்கும். கர்த்தர் ஒருவனை ஆசீர்வதித்து அதோட கூட வேதனையை கூட்டார். வெரி இம்பார்ட்டன்ட். அப்ப சொல்றாரு, என்ன சொல்றாரு, ரொம்ப அழகா சொல்லி கொடுக்குறாரு, கமிட். வழி எல்லாம் என்ன பண்ண ஒப்புவி. புரியுதா உங்களுக்கு? என்ன செய்யுங்க, ஒப்புவிங்க. அதை விட்டுட்டு புலம்பாதீங்க, அதை விட்டு கோவப்படாதீங்க, அதை விட்டு என்ன சொல்றது பொறாம கொள்ளாதீங்க, என்ன சொல்றது அதை விட்டு என்ன பண்ணாது சோர்ந்து போகாதீங்க, அதை விட்டு என்ன பண்ணாது உங்க வழியை ஒப்புவி. இவ்வளவுதான் உங்களுக்கு முடியும். புரியுதா உங்களுக்கு? உங்களுக்கு நான் சொல்றேன், ஜாதிக்கு மேல நான் என்ன பண்ண மாட்டேன், சோதிக்கவே மாட்டேன். புரிஞ்சுக்கீங்க, உங்களை அழிக்கிறதுக்கு இல்ல அவரு இல்ல, அதற்கு ஸ்தோத்திரம். உங்களை உருவாக்குவதற்கு அவர் உங்களோடு கூட இருக்கார். அழிக்கிறதுக்கு உருவாக்குறதுக்கு. அப்ப நம்ம என்ன செய்யணும், நம்ம செய்ய வேண்டிய காரணம் வருது. அப்ப நம்ம என்ன பண்ணணும், வழி என்ன பண்ணணும், ஒப்புவிக்கணும்.
நீங்க ட்ரை பண்ணாதீங்க. அந்த லெஃப்ட்ல திரும்ப நல்லா இருக்குது பாக்குறதுக்கு, நல்லா பசுமையா இருக்குது, அங்க நிறைய தண்ணி இருக்குது, பேசாம அங்க போயிடலாம் சொல்லாதீங்க. புரியுதா உங்களுக்கு? அடுத்தது, அவர் ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட் எனக்கு, அவர் எப்பவுமே எனக்கு ஹெல்ப் பண்ணுவாரு, அவர்கிட்ட போறேன் சொல்லாதீங்க. புரியுதா உங்களுக்கு? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிறைய காரியங்கள் சொல்றது, தயவு செய்து எதுலயுமே என்ன பண்ணாது சிக்கிறாதீங்க. டோன்ட் மேக் எனிதிங் அஸ் யுவர் சோர்ஸ். ரெண்டு காரணம், எதுலயும் சிக்காதீங்க. லிமிடேஷன்ஸ் இது மட்டும் இருந்தா, இப்படி எல்லாம் மாறிடுச்சுன்னா எல்லாத்தையும் உடைங்க. அந்த மாதிரி இடத்துக்குள்ளேயே போக. புரியுதா உங்களுக்கு? ஆகார் வரா, வனாந்தரத்துல இருக்கிறா, பிள்ளை வந்து தண்ணிக்கு கத்துறா, தண்ணி சுத்தி பாக்குறா, இல்ல என்ன பண்றா, வச்சுட்டு தூரம் போறா, என்ன பிள்ளை சாகுறது நானே பார்க்க மாட்டேட்டு போறா. ஆண்டவர் கண்ணை திறக்கிறாரு, அங்கேயே ஊத்து கண்டுச்சு. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். புரியுதா உங்களுக்கு? நீங்க புலம்பலுக்குள்ள போயிடாதீங்க. ஏன்னா ஆபிரகாமின் வம்சம் அழிய முடியாது. புரிஞ்சுக்கணும். ஆபிரகாமின் வம்சம் என்ன பண்ண முடியாது, அழிய முடியாது. ஏன்னா வாக்கு கொடுத்திருக்காரு அவனுக்கு, இஸ்மவேலையும் நான் ஆசீர்வதிப்பேன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மறக்கிறவர் இல்ல, அவர் மறக்கிறவரே இல்ல. புரியுதா உங்களுக்கு? நம்ம தான் தெளிவடையணும், நாம் தெளிவடையணும். அவர் சொன்ன காரியங்கள் என்ன பண்ணக்கூடாது, நம்முடைய வழிகளை அவரை ஒப்பு கொடுக்கணும். அதை விட்டுட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது, லெஃப்ட் ரைட் ஸ்ட்ரெயிட்ல போலாமா, அப்படி போலாமா, இப்படி இருக்கலாமா, அந்த மாதிரி செய்யலாமா, போகாது. செய்யவே செய்யாது. ரொம்ப அழகா இருக்கு. கமிட்ட வேண்டும், கர்த்தருக்கு உன் வழிகளை ஒப்புவித்து அவர் மேல் முக்கியம், அவர் மேல் யோபு நினைக்கிறேன், அவங்க தான் சொல்றாங்க, அவர் எங்களை கொன்று போட்டாலும் நான் அவரு நம்பிக்கையா இருப்பேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன நடந்தாலும் சரி நான் நம்புவேன். ஆமென். அதுதான் தெரியாது, நாம தான் நம்புவேன். என்ன நடந்தாலும் சரி. இன்னைக்கு அந்த இடத்துக்கு வரீங்களா? எப்ப நம்ம நம்புறோம்? ஏதாச்சும் வேணும்னா நம்புறோம். நீங்க பாருங்க, ஏதாச்சும் வேணும்னா மட்டும் நம்புறோம். அவர் மேல் நம்பிக்கையா அவர் பேரு வாசிக்கிறது அஜி, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையா இரு. அவர் மேல் நம்பிக்கையா, அவர் பார்த்துக் கொள்வார். ஆமென். அவர் மேல் நம்பிக்கை. finish. Commit your ways to God. ஒப்பு கொடுத்துட்டு அவர் மேல் நம்பிக்கை, அவர் வாய்க்க பண்ணுவார். ஆமென். And he shall bring it to pass. அவர் காரியங்கள் என்ன பண்ணுவாரு, வாய்க்க பண்ணுவார். அவ்வளவுதான். இதை விட்டு என்ன பண்ணிடுவாரு? நாளைக்கு என்ன செய்யும்? நல்லவர். இந்த வசனத்தை திரும்பமாய் அறிக்கை செய்து சொல்லுங்க. அப்ப என்ன பண்ண போயிட்டு, ஆண்டவரே உமக்குள்ள மன டிலைட் கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியா இருவா, கர்த்தருக்குள் நான் மனமகிழ்ச்சியா இருப்பேன். அவர் என் இருதயத்தின் வேண்டுதல்களை எனக்கு அருள்வார். என் வழியெல்லாம் கர்த்தருக்கு நான் ஒப்புவிப்பேன். அவர் மேல் நான் நம்பிக்கையாய் இருப்பேன். அவரே காரியங்களை இதை சொல்றேன். இப்படி அறிக்கை செய்யணும். சொல்லிட்டு, ஆவியானவரை நான் அறிக்கை செய்தல நான் நிலைத்திருக்கும்படிக்கு எனக்கு கிருபை தாங்க. இந்த வார்த்தைக்கு வாழ்க்கையை மாறும்படிக்கு எனக்கு கிருபை தாங்க. எனக்கு உதவி செய்ய மாட்டவர். ரொம்ப முக்கியமான இந்த பழக்கம் இல்லைன்னு சொன்னா ரொம்ப கஷ்டம். இந்த பழக்கம் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு 4 காரியங்களை மாத்திரம் நான் எடுத்தேன். கூட காண்பிக்க போறேன். நம்ம மனமகிழ்ச்சியை நம்ம இருந்துதான் ஆகணும். அப்பொழுது அவர் என்ன பண்ணுவாரு, என் இருதயத்தின் வேண்டுதலை அவர் அருளை செய்வார். சரிங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 4 things I've shared taken. Number 1, முதலாவது அவருடைய பகத்வத்தை அல்லது மகா மேன்மையான அவருடைய பெரிய காரியங்கள் என்ன பண்ணுங்க, அதுல அதிகமா கவனம் செலுத்துங்க. His greatness. Praise the Lord. வாசிக்கலாம் ஒரு வசனம் அப்புறம் புரியும். சங்கீதம் 145 சங்கீதத்துல 1ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வாசிக்க போறோம். சங்கீதம் 145 1 Psalm 145 verse 1 to 5. ராஜாவாகிய என் தேவனே, உம்மை உயர்த்தி உம்முடைய நாமத்தை எப்பொழுதும்
ஸ்தோத்திரிப்பேன். ஆமென். praise the lord. நாடோறும் உம்மை ஸ்தோத்திரித்து எப்பொழுதும் என்றென்றைக்கும் உம்முடைய நாமத்தை துதிப்பேன். கர்த்தர் பெரியவரும் மிகவும் புகழப்படத்தக்கவருமாயிருக்கிறார். அவருடைய மகத்துவம் ஆராய்ந்து முடியாது. தலைமுறை தலைமுறையாக உம்முடைய கிரியைகளின் புகழ்ச்சியை சொல்லி உம்முடைய வல்லமையுள்ள செய்கைகளை அறிவிப்பார்கள். உம்முடைய சிறந்த மகிமை பிரதாபத்தையும் உம்முடைய அதிசயமான கிரியைகளை குறித்து பேசுவேன். praise the lord. hallelujah. இது குறித்து பேசுவேன். கர்த்தர் எப்படிப்பட்டவர்? சர்வ வல்லவர், எல்லாத்தையும் உண்டாக்கினார். அவர் நல்லவர். யார்? அவர் கிரேட்னஸ் ஆஃப் காட் இருக்கார். அப்படி சிங்காசனத்தில் வீட்டிருக்காரு. ஸ்டார்ட் மெடிடேட்டிங் ஆன் தட். யூ மஸ்ட் நோ. உங்களுக்கு அது தெரியணும், தேவனுடைய அந்த மகத்துவத்தை. சொல்றார், உம்முடைய சிறந்த மகிமை பிரதாபத்தை உம்முடைய அதிசயமான கிரியைகளையும் குறித்து பேசுவேன். ஆமென். அதுதான். See, we are not talking about something. இதான் தெய்வம் என்று சொல்லி எதுவும் இல்லை. அவர் அப்படிப்பட்ட அவருடைய மகிமை பிரதாபம் அவ்வளவு பெருசு, சிறந்து, அவர் பெரியவர். அப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உள்ள எடுத்து உள்ள அப்ப என்ன பண்ணுச்சுன்னா, அதிகமான வசனங்கள், சத்தியங்கள், வேதத்தின் தேடல் அவரை பத்தி எழுதிருக்கு. இது பழைய ஏற்பாடு அவ்வளவு இருக்கும். தாவீது எழுதியிருக்கு, மற்றவங்களை எழுதியிருப்பாங்க. அடுத்தது இதுல போயிருங்க சொன்னா, வெளிப்படுத்தல பாத்தீங்கன்னா நிறைய எழுதப்பட்டிருக்கும். இதெல்லாம் எடுத்துட்டு இதுல என்ன பண்ணுங்கன்னு சொன்னா, யூ ஹேவ் டு கைண்ட் ஆஃப் அப்படியே அவரை குறித்த பேர் நீங்க உயர்ந்து அப்ப என்ன பண்ண கேட்கணும். ஆர்வத்தை என் பிரகாசிக்கிற மனக்கண்கள் தாக்கல நாவில பார்க்கும்படி I need to see more the greatness. சொன்னா, நான் ஆராதிக்கிறவர் யார்? நான் தேவன் என்று சொல்லுகிறவர் யார்? அவர் எப்படிப்பட்டவர்? அவருடைய வல்லமை எப்படிப்பட்டது? அவருடைய மகத்துவம் என்ன எப்படிப்பட்டது என்பதை என்ன பண்ற உள்வாங்குறேன். உங்களுக்கு இட்ஸ் நாட் ஜஸ்ட் சேயிங் கர்த்தர் எல்லாவற்றையும் செய்வார் என்று சொல்லுகிறது இல்ல. கர்த்தர்னு சொல்லும் போதே எனக்கு எப்படி தெரியுதா அவர் யார்? ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுதான் நம்ம. அப்ப நீங்க உட்கார்ந்து அதெல்லாம் என்ன பண்ண தியானிக்க ஆரம்பிச்சீங்க அவரை பத்தி. ஆண்டவரே, ரொம்ப எனக்கு இவரை பவுல் சொல்லும்போது சொல்றாரு, ஞானத்தின் ஆவியும் வெளிப்பாட்டின் ஆவியும் எதற்கு? தம்மை நீர் அறிந்து கொள்ளும்படிக்கு, உண்மை நாங்க அறிந்து கொள்ளும்படிக்கு, இந்த ஜனங்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு. புரியுதா உங்களுக்கு? எபேசியர் 1:17 அதை பாத்தீங்கன்னா சொல்றாரு, வேண்டுதல் பண்ண பிரகாசிக்கிற மனதில் தாங்க. You must know him. அறிந்து கொள்ள வேண்டியதா இருக்கிறது. And his greatness, sing of his greatness. Praise God. பாடி துதிக்க கற்றுக்கொள்ளுங்க. இது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அவர் ரொம்ப அழகா சொல்றாரு, அவருக்குள் மனமகிழ்ச்சியா இருந்தா என்ன பண்றாரா? இருதயத்தின் வேண்டுதலை எல்லாம் அவர் என்ன பண்றாரு? நிறைவேற்றுகிறார். So he must learn to delight in the Lord. அதை விட்டுட்டு என்ன பண்ணாதீங்க. Don't focus on doing other things. இது சிம்பிள். I'm telling you. இவ்வளவுதான். சபையில் இருக்கும்போது மார்னிங்ல இருக்கும்போது என்ன சொல்லிக் கொடுக்கும். I just tell them. How does it happen? இதுக்கெல்லாம் ஃபார்முலா கிடையாது. திரும்ப சொல்ற ஃபார்முலா கிடையாது. ஒரே ஒரு ரகசியம் தான். உயர்த்துங்க, அவரை உயர்த்துங்க. குடும்பத்துல உயர்த்துங்க, தனிப்பட்ட வாழ்க்கையில உயர்த்துங்க, உடைய கையின் பிரயாசத்துல அவரை உயர்த்துங்க, ஊழியத்துல உயர்த்துங்க, எங்க நின்னாலும் அவரை உயர்த்துங்க. ஒருவர் பேசும்போது விட்டு கொடுக்காதீங்க. அவர் விட்டு கொடுக்காதீங்க. புரியுதா? இப்படிதான் நடக்கும் சொன்னாங்கன்னா அது உங்களுக்கு வேணா இருக்கலாம், எனக்கு அப்படி கிடையாது. எனக்கு எங்க அப்பா பார்த்துக்குவாரு. பேசணும். இது மாதிரி வரும், அது மாதிரி வரும். இதெல்லாம் சாமான் உண்மைதான். ஆனா எங்க அப்பா பார்த்துக்குவாரு. என்ன பண்ணிட்டு விட்டு கொடுக்க மாட்டேன். இப்படிதான் இது குடும்பத்துல இப்படிதான் நடக்கும், ஏன்னா இப்படிதான் வரும். அதெல்லாம் உண்மைதான். நீங்க சொல்றதெல்லாம் உண்மை. ஆனா எங்க அப்பா கிட்ட சொல்லிட்டேன், எங்க அப்பா வந்து நான் பார்த்துக்குவேன். எங்க அப்பா எப்படி தெரியுமா? எனக்கு நன்மை மட்டும் தான் கொடுப்பேன். ஆமா, அதான் கொடுத்தாரு. நன்மை மட்டும் தான் செய்வார் எங்க அப்பா. எங்க அப்பாவுக்கு தீமை செய்ய தெரியாது. இப்ப என்ன பண்றேன்? கொடுக்க மாட்டேன். I will not allow anybody to put my God down. என் தேவனை ஒருவரும் கீழே தள்ளது தாழ்த்துறதுக்கு நான் என்ன பண்ண மாட்டேன், விட மாட்டேன்.
ஏன்னா இது இட்ஸ் நாட் அபௌட் மீ. புரியுதா உங்களுக்கு? இது மண்பாண்டம். ஆனா அவர் சகலத்துக்கும் பார்க்கிறார். ஹல்லேலூயா. நம்ம இன்னும் தெரியாது அவரை பத்தி. ஆனா அவர் உண்மை அதான் சொல்றார், உம்முடைய சிறந்த மகிமை பிரதாபத்தை உம்முடைய அதிசயமான கிரியைகளின் குறித்து நான் பேசுவேன், நான் சொல்லுவேன், சாட்சி சொல்லுவேன், அவரை உயர்த்துவேன். இட்ஸ் a lifestyle. It is not just முன்னாடி வந்து நின்று அன்னைக்கு ஆண்டவர் செஞ்சவனை கர்த்தருக்கு செய்தார் சொல்றது மட்டும் இல்ல. லைஃப் ஸ்டைல் விட முடியாது யாருக்காக. ஆமா, எங்க அப்பா மாதிரி நல்லவர் தெரியுமா? ஒரு தீவு நடந்து சொல்லுவாங்க, இந்த ஆண்டவர் உங்களை கைவிட்டாருன்னு சொன்னாங்க. எங்க அப்பா ஒரு நாளும் என்னை கைவிட்டதே கிடையாது. இது வரைக்கும் எனக்கு தீமை செஞ்சது கிடையாது. தீமை போல தெரியலாம், ஆனா தீமை செஞ்சதே கிடையாது. மகத்துவத்தை பேசு, மறித்தவளை உயிரோட எழுப்புவார், இல்லாதவள் இருந்தது போல. இந்த உலகத்துக்கு வேணாம் இழப்ப போல தெரியும், எனக்கு அது இழப்பா இருக்கவே முடியாது. காரணம் என்ன சொன்னா, என் அப்பா இருக்காரு. அவன் அப்பா இருக்காரு, எனக்கு அவர்தான் எனக்கு எல்லாமே. நான் யாரையும் நம்பி இல்ல, எதை நம்பியும் இல்ல, எங்க அப்பா மாத்திரம் தான். எங்க அப்பா அப்படிப்பட்டது. ரெண்டாவது முக்கியமானது, கொஞ்சம் நம்ம டீல் பண்றோம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா, அவருடைய வார்த்தையில அதிகமாய் தியானிக்கணும். ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அந்த வார்த்தையை தியானிக்கும் பொழுதுதான் நம்ம அதிகமாய் அவரை குறித்து அறிய முடியாது. மாத்திரமல்ல, அந்த மகத்துவத்தை நம்ம வாழ்க்கையில அனுபவிக்க முடியும். Meditating on his words very important. வாசிக்கலாமா? சங்கீதத்துல 1ஆம் அதிகாரத்துல 2:3. 1ஆம் சங்கீதத்துல 2:3 கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராக இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். Praise the Lord. Delight in the Lord. சொல்லும்போது பாத்தீங்கன்னா, முதலாவது பார்த்தோம் அவருடைய மகத்துவங்களை என்ன பண்ணணும், நம்ம அதிகமா கவனம் செலுத்தணும். இரண்டாவது பார்க்கிறோம் என்ன சொன்னா, கர்த்தருடைய வேதத்துல பிரியமா இருக்கணும். ஆமென். Delight in the word of the Lord. அது meditating. அவன் இரவும் பகலும் அவருடைய வேதத்தை தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். Praise the Lord. அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். வெரி கிளியர் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற காரியம். அப்போ தேவனுடைய வார்த்தையை பார்த்தீங்கன்னா தியானிக்கிறதுல கவனம் செலுத்தணும். சும்மா வந்து இந்த 5 minutes 10 minutes காதுல ஏதோ கேட்கறது, இதெல்லாம் எனக்கு தெரியாது. You want to delight in the Lord. கர்த்தருக்குள்ள என்ன பண்ண போறீங்க? மன மகிழ்ச்சியா விரும்புறீங்க அப்படின்னு அர்த்தம். தேவனுடைய வசனத்தை என்ன பண்ணணும்? வாசிக்கணும், கேட்கணும். Praise the Lord. எனக்கு படிக்க தெரியாது, போட்டு கேளுங்க. இப்பதான் வந்துச்சு எல்லாம் தெரியும், போட்டு கேளுங்க. ஏன் சொன்னா வசனத்தை தான் கேட்கணும். வசனத்தை கேட்கும் பொழுது என்ன ஞாபகம் கொள்ளுங்க, அதை தியானிக்கும் பொழுது என்ன பண்ணுங்க சொன்னா, இங்க சொல்லப்பட்டிருக்கபடி நீங்க செய்யறதெல்லாம் வாய்க்கும்படி உங்கள் காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் அகற்றப்படுவார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய வழியை அறிந்து கொள்வீர்கள், கர்த்தருடைய இருதயத்தை அறிந்து கொள்வீர்கள். நீங்க நடக்க வேண்டிய காரியங்களை குறித்து, நீங்கள் விட வேண்டிய காரியங்களை குறித்து வேதத்தை அறிந்து கொள்வீர்கள். பிரைஸ் தி லார்ட். That's what is all meditating. Yeah, you have to be the perfect man. கிறிஸ்து இயேசுக்குள்ளாய் தேவனுடைய நிறுத்தும்படிதான் தேவ ஆவியார் நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். அதற்காக தான் தேவனுடைய வார்த்தை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 119:47 வாசிக்கலாமா? 119:47. நான் பிரியப்படுகிற உமது கற்பனைகளின் பேரில் மனமகிழ்ச்சியாயிருப்பேன். Praise the Lord. Hallelujah. நான் பிரியப்படுகிற I delight. Praise the Lord. அதுதான் மனமகிழ்ச்சி. I have to desire, பிரியப்படணும், அது மேல ஆசையா மாறணும். கர்த்தருடைய வார்த்தை மேல என்ன வரணும்? அதுதான் சாப்பிடணும். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்த சங்கீதம் 119 பாத்தீங்கன்னா 131 வாசிங்க. உம்முடைய கற்பனைகளை நான் வாஞ்சிக்கிறபடியால் என் வாயை ஆவென்று திறந்து அவைகளுக்கு ஏங்குகிறேன். Praise the Lord. என்ன பண்றேன்? கற்பனைகள் நான் வாஞ்சிக்கிறேன், என்ன பண்ணேன்? வாயை திறக்கிறேன். எதுக்கு? சாப்பிடணும். இட்ஸ் மை ஃபுட். அது சொல்றாரு, மை வேர்ட் இஸ் a food. சாப்பிடணும். Praise the Lord. அதான்
மனுஷன் அப்பத்தால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தைனாலும் சாப்பிடணும். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யார் சாப்பிட வாஞ்சையா இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். அதான் நல்லது. இது என்ன சொல்றது, வசனத்தை கேட்கும் பொழுது, வசனத்தை தியானிக்கும் பொழுது அந்த காரியங்கள் என்ன பண்ண பலன் அடைகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது 133 அதே வாசிங்க. உம்முடைய வார்த்தையிலே என் காலடிகளை நிலைப்படுத்தி ஒரு அநியாயமும் என்னை ஆள ஒட்டாதேயும். இதான் வந்து பிரேயர், அவனுடைய பிரேயர். சொல்ற நிலைப்படுத்துங்க எதுல? உங்க வார்த்தையில. ஏன்னா அது ஒரு பேதையை ஞானவனா மாற்றும். அது செவ்வையான ஜீவனுள்ள பாதைக்கு நடத்தும். என் கால்களுக்கு தீபம், என் பாதைக்கு வெளிச்சம். தெரியாக்கணும் இந்த காரியங்கள் ரொம்ப முக்கியமானது. வார்த்தையில என் காலடிகளை நிலைப்படுத்தி ஒரு அநியாயம் என்னை ஆள ஒட்டாதே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது யார் சொல்லுவார்? பிரியமா இருக்கிறோம். He would delight in the Lord. அவங்க தான் சொல்லுவாங்க, மற்ற சொல்லவே மாட்டாங்க. ஏன்னா உலக போகிற போக்கே போயிட்டு உலக பேச்சே பேசிக்கிட்டு அதெல்லாம் உண்மைதான். ஆனா நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா இதான் எல்லாருக்குமே ஆனாதான் எல்லாமே. அது கேட்கும் போது சில நேரத்துல என்ன கோவம் வரும். ஆனா சொல்லி எதுக்கு வரீங்க அப்பா? இங்க ஆனாலே இருந்துட வேண்டியது தானே. நீங்க தானே வந்தீங்க ஆண்டவர்கிட்ட. உலகத்து தான் இருந்தீங்க, உலகத்து தான் ஹாப்பியா இருந்தீங்க, அதெல்லாம் போயிட்டு இருந்தீங்க. என்ன பண்ணீங்க? ஒரு நாள் வந்த பொழுது இது வேலைக்கு ஆகாது, இது நம்மள அழிச்சிரும், நமக்கு ஜீவன் தேவை, இவதான் என் ரட்சகர் அப்படின்னு சொல்லி பாவத்தை அறிக்கை செய்து விட்டு வந்தோம். இதுக்கப்புறம் என்ன ஆனா சொல்லுதான் இயேசுல வருகிறதுக்குரிய அர்த்தம் எல்லாம் புரிஞ்சுக்க. இன்னொரு தெய்வத்தை எடுக்கல நம்ம. எல்லாம் பண்ண தப்பு. இன்னொரு தெய்வமே இல்லை, ஒரே ஒரு தெய்வம் தான். உலகத்தார் தான் வந்து தெய்வங்களை உருவாக்குனது. ஆனா உண்டாக்கினவர் ஒரே ஒருவர் தான். இங்க நீங்க போயிட்டு இன்னொருத்தர் இருக்கிறது போல பேசாது. இருக்கிறது ஒரே ஒருத்தர் தான். புரியுதா உங்களுக்கு? அவர் வந்து இன்னொரு என்ன சொல்றது, கிறிஸ்தவத்தை உருவாக்க வரல. அவரு வரல, மனு குலத்தை மீட்டெடுக்க வந்தார். ரெண்டு வித்தியாசம். கிறிஸ்தவத்தை உண்டாக்க வரல. அவரு உண்டாக்குனது நம்ம. நல்லா புரிஞ்சுக்கங்க. கிறிஸ்தவ அப்போஸ்தலர்கள் அவர்களை வந்து முதலாவது அந்தியோகியாவில கிறிஸ்தவர்கள் என்று கூப்பிட்டாங்க. கிறிஸ்தவர் என்று சொன்னா கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள். யார் கூப்பிட்டது? மனுஷர். ஆண்டவர் உண்டாக்குவார். புரிஞ்சுக்கீங்க. இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் என்று நம்ம கூப்பிடுறது காரணம் என்னன்னா கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள். அதோட அர்த்தம். இது இங்க என்ன ஆச்சுன்னா மதமா மாறிச்சு. ரிலிஜன் இன்னைக்கு மதமா மாறிச்சு. கிரைஸ்ட் இஸ் நாட் ஃபார் ரிலிஜன். மனு குலத்தை மீட்டெடுக்க, டு ரெடீம். புரிஞ்சுக்கணும். ரிடம்ஷன், மீட்டெடுக்க. ஏன் மீட்டெடுக்கணும்? அடிமைத்தனத்துல போய் சிருஷ்டிகர்த்தர் எப்படி அவனை சிருஷ்டித்தார் என்பது அவருக்கு தெரியும். ஆனால் பாவத்தினாலே அவன் என்ன பண்ண இழந்து போயாச்சு. இன்னைக்கு அடிமைத்தனத்துல போனதுனால தன் குமாரனை அனுப்பி தன் ஜீவனை கொடுத்து பாவ நிவாரண பலியை ஒப்பு கொடுத்து என்ன பண்ணாரு? விலைக்கரை செலுத்தி அவனை மீட்டெடுத்தார். Praise the Lord. It's redemption. புரிஞ்சுக்கணும். நம்ம மீட்டெடுக்கிறது. எதுக்கு மீட்டெடுத்த? நம்ம என்ன பண்ணோம்? அந்த அவர் சிருஷ்டித்த அந்த என்ன சொல்றது விடுதலை, ஆசீர்வாதத்தை தன்னை போல வெளிப்பட. புரியுது உங்களுக்கு? அதற்கு தான் நம்ம என்ன பண்ணுங்க மீட்டெடுத்திருக்கிறார். இப்ப நீங்க வந்துட்டு ஆனான்னு சொன்னீங்கன்னா நீங்க என்ன பண்ண முடியாது? நடக்க முடியாது. அது நடக்காம உங்களை என்ன பண்ண முடியாது? அந்த மகிமையை பார்க்கவே முடியாது. எத்தனை காலமானாலும் என்ன பண்ணது உண்மை. ஏன் திரும்ப நீங்க என்ன பண்றீங்க? அவர் அதோடைய அவர் என்ன பண்ணணும்? மன மகிழ்ச்சியா இருக்கணும். அப்ப என்ன பண்ணணும்? அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். அவருடைய வார்த்தையை செயல்படுத்தணும். அப்பதான் நீங்க மாற முடியும். உங்க என்ன பண்ண முடியும்? ஜெயம் எடுக்க முடியும். இல்ல முடியாது. திரும்ப சொல்றேன், நீங்க நினைக்கிற மாதிரிலாம் வந்து ஆண்டவர் வந்து இது என்ன சொல்றது பழைய ஏற்பாட்டுல வந்து யுத்தத்துல போய் எல்லாரையும் அடிச்சு போனார். அதே மாதிரி புதிய ஏற்பாட்டுல வந்து செய்யவே மாட்டேன். திருமணம் சொல்ற உங்களுக்கு புரிஞ்சுங்க. அது எப்படி புரிதோ இல்லையா ஆவியானவர்கிட்ட கேளுங்க. செய்யவே மாட்டேன். ஏன்னா கிறிஸ்துவானவருடைய நல்லா புரிஞ்சுக்கீங்க. அவருடைய வழி என்னன்னு சொன்னா அழிக்கிறதுக்கு வரல. மனுஷனை அழிக்க வரல. புரியுதா உங்களுக்கு? மீட்க வந்தார். ஆகையினால நீங்க எப்படி ஜெயம் எடுப்பீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஒப்பு கொடுத்துதான் ஜெயம் எடுக்க முடியும். ஆமென். எதிர்த்து நின்று இல்ல, பிசாசுக்கு தான் எதிர்த்து நிற்க முடியும். திரும்ப சொல்றேன், மனுஷனுக்கு இல்ல.
பிசாசுக்கு ஏத்து நிக்குமே தவிர மனுஷர்களுக்கு அல்ல. இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்? மனிதர்கள் எதிர்த்து நின்று தேவனுடைய நீதியை நம்ம என்ன பண்றோம்? இல்ல என்ன பண்றோம்? அநீதியாக நம்ம மாற்றிக்கொள்கிறோம். தேவ நீதிக்கு உட்படாததுனால நம்ம ஜெயம் எடுக்கிறது இல்லை. மனுஷனை எதிர்த்து நீங்க நின்று ஜெயம் எடுக்கவே முடியாது. ஏன்னா கர்த்தர் உங்களோட கூட இருக்க மாட்டார். நீங்க ஜெயம் எடுத்தீங்கன்னா பிசாசு உங்க வாழ்க்கையில விளையாடுறான்னு அர்த்தம். மாம்சத்துக்கு இங்க இடமே கிடையாது. புரியுதா உங்களுக்கு? நம்ம மனுஷரிடத்துக்காக வைத்துக் கொள்ளுங்க. நீங்க ஊழியம் செய்ய வந்திருக்கிறீங்க, அன்பு செலுத்த வந்திருக்கிறீங்க, கிறிஸ்துவை போல உங்களை தாழ்த்த வந்திருக்கிறீங்க. இங்க ரைட் ராங் கிடையாது. அப்படிதான் என்ன சொல்ற பார்த்துடலாம். நான் யாரு, நான் யாருக்குள்ள, அவங்க யாரு, அப்படி இப்படி சில பேர் இதுல வேற போயிட்டாங்கன்னா மத்தவங்களை என்ன பண்றது? அவங்க தெய்வம் இப்படி அப்படி அப்படி அவனுக்கே இப்படி இருந்தா நான் யாரை கும்பிடுறேன் தெரியுமா? இதெல்லாம் வேலைக்கு ஆகும். அல்லேலூயா. ஜாக்கிரதை. இயேசு தன்னை அப்படி வெளிப்படுத்தல. ஆமா, அவர் தள்ளுறாங்க. இன்னும் கொஞ்சம் போனா மலையிலிருந்து தள்ளணும். ஆனா அங்க வந்து பாத்தீங்கன்னா நடந்து போன அவர் அற்புதம் செஞ்சிருக்கலாம். போன வாரத்தும் காத்துச்சு போல நான் வேண்டினால் என் பிதா என்ன பண்ணுவாரு? அனுப்புவாரு. நினைக்கிறீங்க அனுப்ப மாட்டேன் நினைக்கிறீங்களா? அப்படியே கேட்கிறாரு. You think he will not say if I ask him? Because whatever I ask he will do. ஆனா அது இல்ல. இப்ப என்னன்னு சொன்னா எங்க அப்பாவுடையது என்னன்னு சொன்னா நான் சிலுவை இருப்பேன். நெருக்கத்தின் மத்தியில, ஒடுக்கத்தின் மத்தியில, அவமானத்தின் மத்தியில, கண்ணீரின் மத்தியில, நிந்தையின் மத்தியில என்னை அழைத்து செல்றான்னு சொன்னா, எனக்கு போக இஷ்டம் இல்லைன்னு சொன்னா அது என்ன அர்த்தம்? அதனாலதான் இந்த ஆனா வருது. இந்த ஆனா வர்றதுக்கு காரணம் என்ன? போக இஷ்டம் இல்லை. இயேசு வந்துட்டா எல்லாருடைய இது என்ன போச்சுன்னா, இயேசு வந்துட்டா எல்லாம் ஜாலியா இருக்கும். கிறிஸ்துவுக்குள்ளதான் ஜாலியா இருக்க முடியுமே தவிர வெளியே. அதனாலதான் மன மகிழ்ச்சியா இருக்க கத்துக்கணும். எல்லாத்தையும் அனுபவிக்கணும், என்ஜாய் பண்ணிட்டு போகணும். அதை என்ஜாய் பண்ண தெரியலன்னா உங்களுக்கு ஆவிக்குரிய மாம்சத்துல இருந்தீங்கன்னா என்ஜாய் பண்ண மாட்டீங்க. உங்களுக்கு ஒரு போராட்டம் வந்தா அது என்ன ஆயிடும்? அதுதான் டவுன். மனுஷன் ஏதாச்சும் சொன்னா டவுன், ஏதாச்சும் ஒரு சூழ்நிலை மாறிச்சுன்னா டவுன். இதெல்லாம் காரணம் மன மகிழ்ச்சியா இல்ல. அனுப்புங்க. கர்த்தருக்குள்ள மன மகிழ்ச்சியா இருக்கிறவங்களுக்கு டவுனே ஆக முடியாது. ஏன்னா அவர் மாறாதவர். நேற்று மீண்டும் என்றும் அவரே மாற மாட்டார். பண்ற பெரிய பெரிய அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா லைஃப்ல வந்து அதிகமா சந்தோஷமா இருக்க வேண்டிய நாம் சோகத்துல இருக்கிறோம். அத்தனை கிருபை இருக்கும், அத்தனை இது இருக்கும், எல்லாருக்கும். We are not learning the principle. You have to learn the principle. கோட்பாடுகளை அறியணும். அதனால வார்த்தைகளை என்ன பண்ணணும்? அதிகமாய் தியானிக்கணும். தியானிக்கணும். வசனம் என்ன சொல்லுது பார்க்கணும். நீங்க இயேசுவான சொல்லுகிற வார்த்தையில பார்க்கணும். ரைட், இட்ஸ் ஓகே. அவர் சொல்றாரு, என்ன சொல்றது? 2 மைல், 1 மைல் நடக்க சொன்னா கூட என்ன 2 மைல் நடக்கும். இந்த பக்கம் கொடுத்தாங்க, அந்த பக்கம் திரும்பி. உன்னுடைய என்ன சொல்றது டியூனிக் மேல போறத அதை கேட்டானா இவங்க வசதியே அது அர்த்தம் என்ன தெரியுமா? You're not focusing on the word. அதான் அர்த்தம். இந்த உலகத்து காரியங்களில நோக்காமல் பரத்தின் காரியங்களை நோக்குதபடி அது சொல்றாரு. ஆமென். ஏன்னா அவ்வளவு இருக்கு. யார் உன்னை வெட்கப்படுத்தினாங்க அவங்க முன்னாடியே எப்படி வச்சிருப்பேன்? பத்தி ஆயத்த பண்ணுவேன். ஆமா ஆமா, உன் தலை என்ன லட்சியம் பண்றேன், உன் பார்த்த நிரம்பியோட செய்வேன். யாரு வந்து உன்னை அவங்க வெட்கப்படும்படி உணவை அது அவருக்கு செய்ய தெரியும். நீங்க அதுக்குள்ள போக கூடாது. நீங்க அதுல போயிட கூடாது. ஐயோ நாம இல்ல கத்திரிக்கு ஸ்தோத்திரம். நல்ல சொல்ல ஒரு பலசாலி கிட்ட ஒருத்தவங்க வந்து போய் அடி வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது வேலையை சொல்லும் போது அவனோட கூட வெயிட்டா இருந்தா அது அப்படின்ட்டு ஓரளவுக்கு எடுத்துவாங்க. பலவீனமா இருக்கிறான் பாருங்க, அவங்க கிட்ட வாங்கினாங்கன்னு வச்சுக்க வாழ்க்கையில மறக்கவே மாட்டாங்க. அந்த மாதிரிதான் நமக்கு மோதுறவங்க தங்க வாழ்க்கையில ஒரு நாளும் மறக்கவே முடியாதபடிக்கு கர்த்தர் நம்மை உயர்த்துவார். இது நம்ம சொல்றோம் சத்தியம். ஏன் தெரியுமா? நம்ம பலவீனர்களா இருப்பாங்க முன்னாடி மாம்சத்துல ஒன்றே நம்ம வந்து காண்பிக்கவே வாங்க. எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டு அவமானம் வந்தா சரி, நிந்தையா இருந்தாலும் சரி, என்ன கண்ணில் ஏற்றுக்கொண்டு என் கர்த்தர் எனக்கு தியாகம் செய்கிறவர், கர்த்தருடைய வழி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கடந்து போக எனக்கு கிருபை தான்னு சொல்லி
அந்த கிருபையை பெற்று நம்ம போகும் பொழுது நாளானது ஒரு வெளிப்பாடு. ஆமா, அன்றைக்கு கர்த்தர் மண்டியிட வைப்பார். எல்லா நாவுகள் அறிக்கை பண்ணும், எல்லா முழங்கால்கள் முடங்கணும். நம்ம பண்றது என்னன்னா அவசரம் மாம்சம் அததான் அதிகமா தியானிச்சுப்பாரு. ரொம்ப அழகா சொல்றாரு. எரேமியா சொல்ற பாருங்க 15:16. எரேமியா 15:16 பாருங்க. எரேமியா 15:16 பாருங்க. உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே அவைகளை உட்கொண்டேன். உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமாய் இருந்தது. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் எனக்கு கற்பிக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். சொல்றேன், அவருடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே அவர் என்ன பண்ண? உட்கொண்டேன். ரொம்ப முக்கியமானது. எல்லா சூழ்நிலையும் தேவ வார்த்தை. அந்த வார்த்தை வந்த உடனே அவன் சொல்றான், நான் உட்கொண்டேன். உம்முடைய வார்த்தைகள் எப்படி இருக்கா? எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சி. சாப்பிட்டு அப்படின்னு ஆவியானவர் பேசுறேன். நீங்க கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா மன மகிழ்ச்சியா இருக்கிறவங்க அப்படிதான் உங்களுக்கு. நீ கர்த்தர்ல மகிழ்ச்சி என்ன பண்ண? வார்த்தை அனுப்புவார். இந்த வார்த்தை வந்த உடனே உங்க வார்த்தையை பார்க்கக்கூடாது, உங்க சூழ்நிலையை பார்க்கக்கூடாது. தேவ வார்த்தை கொடுத்த உடனே அந்த வார்த்தையை சாப்பிட்டு அது என்ன பண்ணணும்னா சந்தோஷத்தை உண்டாகும். இருதயத்தை மகிழ பண்ணும். அது புரியாது, புரியாது. இதான் சத்தியம். அப்ப என்ன வச்சுன்னா வாழ்க்கையில அத என்ன சொல்றது அப்படியே நடைபெறும். அந்த ஜாய் அண்ட் ஹாப்பினஸ் வரும்படி சகல சூழ்நிலையும் மாறும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஏன்னா you took the word, you ate it. பிரைஸ் தி லார்ட். வார்த்தை வந்த உடனே சாப்பிட்டுட்டீங்க. இப்ப என்ன பண்ணுது? அனுபவிச்சீங்களா? ஆவியில ஆவியில அனுபவிச்சு ஆவியோடு நிக்கிறது. அது மாம்சத்துக்கு வெளிப்பாடு. பிரைஸ் தி லார்ட். it will come. எல்லாம் வெட்கப்படும்படி செய்யும். நீங்க உங்களுடைய வேலை நினைச்சுன்னா எல்லாம் போதும். ஜெபம் தான். நீரனை நடத்தும், நீரனை உருவாக்கி நான் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும்? What should I learn, Lord? இந்த உருமாற்றத்தை ஆண்டவரே இந்த கர்த்தர் அது ரொம்ப அழகா இருக்கும். அந்த யாக்கோபு 1:3 வசனம் முடிங்க. 3 வசனம். யாக்கோபு 1:3. உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவராயிராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படிக்கு ஒன்றிலும் குறைவில்லாம என்ன பண்ணுவான்? பூரணா இருக்கும்படிக்கு, எல்லாம் நிறைவா இருக்கும்படிக்கு. புரியுதா உங்களுக்கு? இதான் முக்கியம். சாப்பிடுறேன் அந்த வார்த்தையை, நான் சாப்பிடுறேன் அந்த வார்த்தையை சாப்பிட்ட என்ன பண்ணுது? எனக்கு சந்தோஷத்தையும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியை கொண்டு வருது. இது வந்து ஆவி நடக்குது, நல்லா புரிஞ்சுக்கணும். ஆனா அந்த வார்த்தையை சாப்பிட்ட சந்தோஷத்தோட இந்த நிறைவா நான் போகும்போது என்ன நடக்குது? உங்களுடைய விசுவாசமானது பரிசிக்கப்படும் போது என்னது? பூரண கிரியை, பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுது. அலோவ் பண்ணணும். பொறுமையானது பூரண கிரியை செய்யறதுக்கு அலோவ் பண்ணணும். சூழ்நிலை எப்படி வேணா இருக்கலாம். இவன் அல்லாஹ் அப்பதான் என்ன பண்ணுவார்? ஆண்டவரே பூரணனா பார்ப்பார். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்து 3வது காரியம், டிலைட்டிங் இன் தி லார்ட். கர்த்தருக்குள் மன மகிழ்ச்சியா என்று சொன்ன ஆண்டவர்ல அதுக்கு அடுத்த காரியம் எப்படி மன மகிழ்ச்சியா இருப்பதுன்னு சொல்லி அடுத்து பார்க்கும் பொழுது ரிமெம்பர் ஹிஸ் ஃபேத்ஃபுல்னஸ். அவருடைய உண்மையை நம்ம நினைவு கூறுவோம். கர்த்தர் உண்மை உள்ளவர். ஆமென். வாசிக்கலாமா? புலம்பல் 3ஆம் அதிகாரத்துல 22ஆம் வசனம் இருந்து 24. 3:22 புலம்பல். lamentations. நாம் நிர்மூலமாகாது இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவைகள் காலைதோறும் புதியவைகள். உமது உண்மை பெரியதா இருக்கிறது. கர்த்தரின் பங்கு என்று என் ஆத்துமா சொல்லும். ஆகையால் அவரிடத்தில் நம்பிக்கை கொண்டிருப்பேன். ஆமென். பிரைஸ் தி லார்ட். நாம் நிர்மூலமாகாது இருப்பது இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே. இது உண்மை.
இல்லைன்னா அழிஞ்சு போயிருக்கணும். என்னைக்கும் சத்து நம்ம முடிஞ்சிருக்கோம். நம்முடைய பாவங்களுக்கு என்ன பண்ண நம்மள இன்றைக்கும் நம்மள என்ன பண்ண அழிச்சு போட்டிருக்கோம். ஆனா என்ன அவர் உண்மை உள்ளவராக இருந்ததுனால என்ன பண்ணாரு, நமக்கு தப்பிப்பதற்கு ரட்சிப்பதற்கு கர்த்தர் நமக்கு ஒரு வாசல் திறந்து கொடுக்கிறார். அது மட்டுமல்ல, இயேசுடைய ரத்தம் எல்லாமே நம்ம நடத்துகிறார். உமது உண்மை பெரிதாக இருக்கிறது. அடுத்து வாசிக்கலாமா? 2 தீமோத்தேயுல 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். இப்ப அப்படி கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே நம்ம புதிய உடன்படிக்கைக்குள்ள அப்படியே அதை கொண்டு வரும். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நாம் உண்மை இல்லாதவராய் இருந்தாலும் அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அவர் தம்மை தாம் மறுதலிக்க மாட்டார். அவர் யாரா? உண்மை உள்ளவராய் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அப்ப கர்த்தர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். நம்ம உண்மை இல்லாட்டியும் இதுதான் நீங்க மைண்ட்ல வைக்கணும். என்ன பொறுத்தது கிடையாது. இது அவரை பொறுத்த இஸ் கேரக்டர். அவர் யாருன்னு சொன்னா உண்மை உள்ளவர். அவர் தம்மை தாமே மறுதலிக்க சொன்னா அவர் உண்மை இல்லாத காரியத்தை அவரால் என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. ஏன்னா he is the truth. Praise the Lord. அவர்தான் truth. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். he is the truth. அதனால அவர் என்ன பண்ண முடியாது, he cannot speak on truth. மறுதலிக்க முடியாது. புரியுதா? அப்போ நான் உன்னோட கூட இருப்பேன்னு சொன்னார்னா உன் கூட தான் இருப்பேன். ஆமென். நாம் உண்மை இல்லாதவளா இருந்தால் அவங்க வார்த்தை தான் பயன்படுத்து. நாம ஆண்டவரே நான் உங்களுக்கு உண்மையா எல்லாம் சொல்லிட்டு நீ லெஃப்ட் ரைட்ல திரும்பினாலும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன்னு சொன்னா உன் கூட தான் இருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். ரொம்ப முக்கியம். இந்த தைரியம் நமக்கு வேணும். தைரியம் நமக்கு வேணும். நம்ம பொறுத்து நம்மளுடைய நீதி நீக்கக்கூடாது. நம்ம சுயநீதி ஒன்றுக்கும் உதவாது. நமக்கு தேவை எல்லாம் தேவனுடைய உண்மை. அதை போக்கஸ் பண்ணுங்க, அதை உயர்த்துங்க. பிரைஸ் தி லார்ட். சொன்னோம் ஆண்டவரே பிறகு போனேன். எத்தனை முறை ஆண்டவரே நான் விழுந்தேன், எத்தனை முறை ஆண்டவரை மறந்துச்சு, எத்தனை முறை ஆண்டவரை என் சிந்தனை எப்படி இருந்தேன், எத்தனை ஆனாலும் ஆண்டவரை கூப்பிட்ட குரலுக்கு சபையாக இருக்கிறேன். உங்களை போல உண்மை உள்ள நல்லவர் யார் ஆண்டவர்? உயர்த்தணும். நீ யார் கேட்கல ஆமா இவங்க யார் செய்வாங்க, மனைவி இல்லையா பிள்ளை மேல கோவப்பட்டவர் இல்ல யாராச்சும் நான் சொல்றது கேட்கலாம் கோவம் வந்துட்டாங்க. ஆனா நீங்க எவ்வளவு பொறுமை, எவ்வளவு அன்பார்ந்தவர். இந்த வார்த்தை கொடுத்தங்க, அவனை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுதல் சொன்னீங்க, என்னை விடவே இல்லை. எத்தனை எழுபதாங்க ஆண்டவரே, எத்தனை சத்துரு எழுப்பி வந்தாங்க, எத்தனை புயல் கட்டு வந்தது, எத்தனை வியாதி வந்தது ஆண்டவரே, எத்தனை சத்துரு ஆயுதங்கள் எழுப்பிச்சு ஆண்டவரே. ஆண்மை உடலே என் குடும்பமே இல்லாம போகணும்னு வந்தது. சொல்லணும் குடும்பமா இருக்க கூடாதுன்னு சொல்லி எழுப்புது ஆண்டவரே. நான் ஆசீர்வாதமா இருக்க கூடாதுன்னு எழுப்புது. பணமே இருக்க கூடாது. நான் எப்படி இருக்கு, நான் பாவர்ட்டியில என்ன சார் வறுமையில இருக்கணும்னு சொல்லி என்னுடைய காசெல்லாம் ஏமாத்தினாங்க. அன்னைக்கு உள்ளே நீங்க எனக்கு போதுமானவரா இருந்தீங்களே, நாசிச்சுங்கள குளிர் நான் விழுந்த போதும் நம்ம கூப்பிட்ட பொழுது தூக்கி எடுத்தீங்களே, போல உண்மை உள்ளவர் யாரு இல்லையே, நல்லவர் யாருமே இல்லையே. சொல்லணும், அனுபவிக்கணும். இதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. நான் சொல்றது நம்ம நெடுக்கணும். சுமந்து போயிட்டு இதுக்கு டல் அடிக்க பாருங்க, அப்போதான் இதெல்லாம் சொல்லணும். ஆமே திரும்பி பார்க்கணும், சொல்லணும். ஆமே ஊத்த உங்களை அறியாமே தெரியுமா உங்களுக்கு? ஆமா, ஏன்னா நம்ம உண்மை இல்லாதவங்க இருக்கோம். அவர் மறக்கணும் ஒரு நாள் எத்தனையோ அழிஞ்சு போயிருக்காங்க. எத்தனையோ பேர் தேவனை அறியாதவர்கள், தேவனை அறிந்து சரியா உணராதவங்க அழிஞ்சு போயிருக்கிறாங்க. ஆனா நாமும் இன்னைக்கு நின்று கொண்டு இருக்கிறோம். எவ்வளவு பேர் போயிருக்கணும். நம்ம ஒண்ணு இல்லாதது பெருசா பிசாசு நம்ம ஏமாத்துறோம். கண்கள் திருப்பணும். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் பாருங்க. எபிரேயர் 10:23. அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாயிருக்க கடவும். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராயிருக்கிறாரே. அல்லேலூயா. சொல்லி பாருங்க, அவர் உண்மையா இருக்கிறதுனால நீ என்ன பண்ணு, உன்னுடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவதில் அசைவில்லாமல் உறுதியாக இருக்க கடவும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்க நம்பிக்கை என்ன? இதான் அங்கதான் வரணும். வாட் இஸ் யுவர் ட்ரஸ்ட்? நம்பிக்கை என்ன?
What's your hope? என் நம்பிக்கை என்ன? என்ன ஆண்டவர் பேசினார் உங்களுக்கு? கர்த்தரிடத்துல என்ன சொன்னார்? புரியுதா உங்களுக்கு? பிடிக்கணும் அது. எத்தனை புயல் வீசினாலும், எத்தனை படகுல தண்ணீர் வந்தாலும் உங்ககிட்ட சொன்னது என்ன? அக்கறைக்கு போவோம் வாருங்க. முக்கியமானது. What did he tell you? பெரிய மரண வியாதி வந்துச்சு, சரி, பயங்கரமான நஷ்டம் வந்துச்சு, சரி, பயங்கரமான பிரச்சனை வந்துச்சு, ரைட், சரி, ஆனா உனக்கு என்ன சொன்னார்? சவுல் ராஜா இஸ்ரவேல் ராஜ்யமே தாவீதை தேடுறாங்க. அவனுக்கு என்ன சொல்லப்பட்டது? இஸ்ரவேலுக்கு துணை ராஜாவாத அபிஷேகம். அவன் குடிக்க முடிஞ்சதா? முடியாது. குடிக்க முடியாது. ஏன்னா ஒருவர் உண்மை உள்ளவர். மறந்துடாதீங்க, அவர் சொன்னா சொன்னதுதான். அவளை மாத்து பேசவே முடியாது. நம்ம வேணா விட்டு விலகி போய் எல்லாம் பண்ணுமே தவிர மாட்டேன். யோனா தர்சீசுக்கு போனாலும் கொடுப்பாட்டாரு. இதான் ஆண்டவர். Enjoy him. He's so faithful. He's so faithful. நம்ம என்ன பண்ணிடக்கூடாது? தேவையில்லாம என்ன பண்ண தேவையில்லாம பண்ணிட்டு சொன்னது என்னது? ரொம்ப அழகா சொல்லி கொடுக்குறாரு. என்ன பண்ண? அறிக்கையிடுதல் என்னவா? அசைவு இல்லாம இல்ல, அசைவு இல்லாம. ஆனா அத கொண்டே வராதீங்க. தானாவெல்லாம் தூக்கி போடுங்க. எனக்கு தெரியாது, இதான் சொன்னார், நான் தான் நம்புவேன். எப்படி நடக்கும் தெரியாது, ஆனா சொன்னாரு, அதான் நம்புவேன். அது அவர் என்ன சொன்னாரு? இப்படிதான் சொன்னாரு, உன்னை வாளாக்காமல் நீ கீழாகாமல் அவர் சொன்னாரு. அவர் சொன்னார். இதே சொல்லுங்க, ஒண்ணுமே கிடையாது. இதே சொல்லுங்க, இதே சொல்லிட்டு இருக்கு. இது எப்படி நடக்கும் தெரியாது, நடக்கும். இது எப்படி நடக்கும் தெரியாது. இது எந்த மாதிரி அவர் செய்வாரு தெரியாது. ஆனா என்ன பண்ணாரு? இதான் சொல்றாரு, இதான் அதான் ரொம்ப அழகா சொல்லி கொடுக்கிறாரு. வாக்குத்தத்தம் பண்ணின உண்மை உள்ளவரா இருக்க, அதுதான் அவனுடைய உண்மை நன்மை அப்படியே ருசிக்கணும், அனுபவிக்கணும். அப்பதான் என்ன பண்ணணும்? உங்களுக்குள்ள நம்பிக்கை வரும், தைரியம் வரும். எதை பத்தி கலங்க மாட்டேங்க. எல்லாத்தையும் அது நடந்துட்டு இருக்கோம். ஓ அப்படியா, சரி ஜெபம் பண்ணிக்கிறேன். ஓ நீ ஜாக்கிரதை, என் காரியம் வேறங்க. அவர் செட்டைகளுக்குள்ள என்ன புரிச்சு வச்சிருக்காரு? நீரின் தேவன், நீரின் நான் நம்புகிறவன் சொல்லுவேன். வேறு கண்ணிக்கும் பாலம் கொள்ளை நோக்கி அவனை தப்பு. என் கண்களால் மாத்திரம் அதை பார்த்து துன் மார்க்கத்து வரும் பேசணும். நீங்க நான் வேறங்க பயந்துடாதீங்க. வந்துச்சுன்னா ஒண்ணும் வந்தாலும் ஓடிப்போம். ஏன்னா நான் ஒரு செட்டு அவர்தான் சொன்னார், உன்னதமான மறையில் இருக்கிறவன் சர்வ வல்லருடைய நிலையில் தங்குவான். இருக்கிறடா அப்படிதான். அது வந்து நினைக்கிற ஒரு பலப்பள்ளி அந்த இடத்துல ஒரு சொல்லுவாங்க, இதான் சொல்றது பாம்பு வந்து அது என்ன சொல்ற இவன் காலத்துல அந்த இவன் காலத்துல இருந்துட்டு இருக்கும்போது இது வந்து நீ சௌக்கியமான ஈகிளை பார்த்து கேக்குற பாம்பு அதான் இருக்கிற இடத்துல இருந்தா அப்படி நினைக்கிறேன். ஏன் தெரியுமா? என்ன தொடணும்னா அப்புறம் தொடணும். புரியுதா உங்களுக்கு? என்ன அழிக்கணும்னா நீ அவரை அழிக்கணும். ஏன்னா அவருடைய கண்ணின் மணினாரு பேசுனீங்க. ஆமா, என் பொருளை தொடணும்னா அங்க போயிட்டு வரணும். பிசாசு என்ன பண்ணா? நேரா போனான். போயிட்டு நீங்க அவர் ஆசிரிச்சுக்கிறீங்க, செய்யலாம நினைச்சா செய்ய முடியுமா? முடியாது. பர்மிஷன் வேணும். ஏன்? பிள்ளை தகப்ப அவசரப்பட்டு கை நீட்டிட முடியாது. நீங்க அதான் புரிய மாட்டீங்க. நீங்க என்ன வரவங்கதான் நீட்ல நினைக்கிறீங்க? முடியாது. உங்க காரியத்தை பிசாசு முடியாது. நீங்க என்ன கொடுக்குறீங்க? நீங்க என்ன பண்ண நடக்க மாட்டீங்க. நீங்க மாசத்துல போட்டு சண்டை போடுறதுக்கு தான் ரெடியா இருக்கிறீங்க. நம்பிக்கை இருக்க மாட்டீங்க. ஒரு எல்லாம் கர்த்தர் மேல நம்பிக்கை இருங்க. அவன் தொட முடியாது. ஏனது விலை கிரயம் செலுத்தி சம்பாதிக்கப்பட்டது. போங்க.
இந்த உண்மைக்குள்ள போங்க. நீங்க மறந்தாலும் அவர் மறக்க மாட்டாரு. Praise the Lord. Hallelujah. உண்மைக்குள்ள போங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை பாருங்க. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். எல்லா அநியாயம் எல்லாம் அப்படியே அர்த்தம். What he said he will do. நீ பாவம் செஞ்ச எஸ் என்ன பண்ணணும்? அறிக்கை செய்வோம். ஏன் பாவம் செஞ்ச, எப்படி செஞ்ச, நீ எவ்வளவு தைரியம் தான் செஞ்ச, அதெல்லாம் கிடையாது. Praise the Lord. இதை you must understand. It's very clear. அவ்வளவுதான். இப்போ என்ன பண்ணணும்? அறிக்கை செய்யணும். நான் அறிக்கை செய்ய மாட்டேன்னு சொன்னா மன்னிப்பு கிடையாது. உண்மையை புரிஞ்சுக்கணும், நீதியை தேவ நீதியை புரிஞ்சுக்கணும். தேவ நீதியை மாறிடாதீங்க. யாரோ சொல்றாங்க உங்க சுயநீதி உள்ள போட்டுறாதீங்க. புரியுதா உங்களுக்கு? அது எப்படி போறது? நானு ஆண்டவருடைய கிட்டே போறது கிடையாது. நிறைய பேர் ஜெபமே பண்றது கிடையாது, வேதத்தை வாசிக்கிறது கிடையாது. ஏன்னா நான் ஒழுங்கு கிடையாது. நீதான் ஒழுங்கு இல்லைன்னு அவருக்கே தெரியும். உங்களை ரொம்ப பெருசா என்னாதீங்க, உங்களை பெருசாவே என்னாதீங்க. நம்ம எவ்வளவு பரிசுத்தவான்களை போல பேசம் போட்டாலும் ஞாபகம் வச்சுங்க, நம்முடைய பரிசுத்தத்துல அல்ல அவருடைய பரிசுத்தத்துல நின்று கொண்டிருக்கிறோம். நாம் நீதிமான் என்று சொல்லும் போது நம்முடைய நீதியில இல்ல, நான் நீதி செய்யறதுனால அல்ல, நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறேன். அதனால வெட்கப்படாதீங்க. அவர் சொல்லுவாரு உண்மை உள்ள நீதி உள்ளவரை உடனே போட்டுங்க. இருதயத்தில் ஏதாச்சும் ஒண்ணு வந்துச்சா உடனே சொல்லுங்க, ஆண்டவரே இது வரக்கூடாது, இந்த பொறாமை மன்னிங்க, ஆண்டவரே இந்த பழி வாங்குதல மன்னிங்க, இந்த கோபத்தை எரிச்சல மன்னிங்க ஆண்டவரே சொல்லணும். உடனே ரத்தத்துல கருவுங்க. அவனே சொல்றாரு, என்ன சொல்றாரு? எல்லா நியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு, எல்லா நியாயத்தை நீக்கி சுத்திகரிப்பதற்கு அவர் நீதியும் உண்மை உள்ளவராய் தெளிவடை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உண்மை உள்ளவர் அவர். ஒரு நாள் கைவிட மாட்டார். அப்பானா அப்பா தான். பொல்லாத இனி உங்களுக்கு போட்ட நீங்கள் உங்க பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுத்து அறிந்திருக்கும் பொழுது உங்கள் பரமபிதா தமிழத்தில் வேண்டிக் கொண்டிருக்க நன்மையானதை கொடுப்பது அதிக நிச்சயமா சொன்னா அதான் உண்மை. நன்மையானதுதான் அவர் கொடுப்பார். நான் உன்னை விட்டு விலகுவது கைவிட சொல்றோம் சத்தியம். அவர் உண்மை உள்ளவர். பிடிச்சுக்கோங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடைசியாக பார்த்தீங்கன்னு சொன்னா கர்த்தருக்குள் இந்த மன மகிழ்ச்சியா இருக்க கற்றுக்கொள்வதற்கு பார்த்து அடுத்ததான் இட்ஸ் பிரைஸ் அண்ட் வர்ஷிப், துதி ஆராதனை. ஆமென். ரொம்ப முக்கியமானது இந்த துதி ஆராதனை. இந்த துதி ஆராதனை நிறைய என்ன பண்ணா நம்ம பண்ணணும். கேட்கிறது ஒண்ணு, அதை ஞாபகம் அது ஹெல்ப் பண்றதுக்கு நம்ம இடத்துல இருந்து துதி ஆராதனை புறப்படணும். பாட்டு தெரியணும்னு அவசியமே கிடையாது, நல்லா புரிஞ்சுக்க. ராகம் தெரியணும்னு அவசியமே கிடையாது. நீங்களா பாடி நீங்களா துதிக்கலாம். அது உங்க உள்ளத்துல இருந்து வரும். ஆமென். வாசிக்கலாமா? 96ஆம் சங்கீதத்துல ஏதாவது சொல்லி கொடுக்கிற ஒரு காரியம் நினைக்கிறேன். வாசிங்க 1-2. சங்கீதம் 96 1-2. கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்க, பூமியின் குடிகளே எல்லாரும் கர்த்தரை பாடுங்கள். கர்த்தரை பாடி அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரித்து நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள். ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவிங்க. Every new song, praise the Lord, it must have worship. Prayer சொல்லும் பொழுது there should also be a worship. Praise the Lord. Individual worship. வண்டியில போகும்போது, நடக்கும் போது, ஆஃப்டர் உட்கார்ந்து must have that worship. ஏன் worship? நல்லா ஞாபகம். கர்த்தரை ஆராதிக்கும் போது, துதிக்கும் போது என்ன நினைச்சா அந்த தன்மைகள் அப்படியே பிரசன்னம் உள்ள போகுது. ஆமென். Praise the Lord. அநேக வேளையில நான் என்ன பண்ண சொன்னேன், இந்த வர்ஷிப்ல பண்ணும்போது பிரைஸ் அண்ட் வர்ஷிப் பண்ணும்போது வாட் ஐ நீட். ஃபார் எக்ஸாம்பிள், யூ நீட் தேவனத்துல இருந்து உங்களுக்கு பலன் வேணும். இதை பண்ண ஆராதிக்கும் போது தேவ பலன், அவர் பலன் உள்ளவராக இந்த வசை கொண்டு ஆராதிக்கும். ஆண்டவரே நீ சர்வ வல்லவரே. நீங்க பாடுங்க, நீங்க பாடுங்க, உங்களுக்கு தெரிஞ்ச பாட்டு பாடுங்க. இல்ல பாட்டு தான் பாட்டு இல்லையா, நீங்க பாடுங்க. புரியுதா? உங்களுக்கு வசனங்கள் வந்து அவரை பார்த்து பாருங்க. என்ன பண்ணா உங்களுடைய பலன், அவரோட பலனை உயர்த்து. எதெல்லாம் நீங்க உயர்த்துறீங்களோ அவரை பத்தி அதெல்லாம் உங்க தன்மையா மாறும். கர்த்தர் ஐஸ்வர்ய சம்பந்தம். கர்த்தர் பார்த்து பொண்ணு வெளி அவருடைய, அவர் பாத்தீங்கன்னா அவர் தான் எல்லாம் உண்டாக்கிறார். அவர் கொடுத்த அந்த காரியங்களை எல்லாம் அந்த குறித்து என்ன பண்ணப்பட்டிருக்கு, எழுதப்பட்டிருக்கு, அதெல்லாம் பாருங்க, உயர்த்துங்க. மாறுவீங்க.
எவ்வளவுக்கு எவ்வளவு கர்த்தரை உயர்த்துறீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு அது உருமாற்றம் உங்களுக்குள்ள உண்டாகும். நம்ம அந்த இடத்துக்குள்ளே போக மாட்டோம். பிரைஸ் அண்ட் வர்ஷிப்குள்ளே போக மாட்டோம். அதான் நம்ம பண்றது. பிரைஸ் அண்ட் வர்ஷிப் வந்து மிக 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 முக்கியமானது. ஏன் சொன்னா அங்க இடம் வந்து என்ன பண்ண ஆவிலும் உண்மையும் மாம்சத்துல ஆவிலும் உண்மைக்குள்ள போயிடுறீங்க. அப்ப ஆவில போகும்போது என்ன ஆவில கர்த்தரை பார்க்க ஆரம்பிச்சிருக்கீங்க. ஆவியானவர் நம்மோடு கூட நம்முடைய ஆவில இடைப்பட ஆரம்பிச்சிருப்பாங்க. இடைப்பட ஆரம்பிச்சோன்னு என்ன ஆகுன்னு சொன்னா நீங்க என்ன பேசுறீங்க, எப்படி உயர்த்துறீங்க, என்னென்ன வார்த்தையில பயன்படுத்துறீங்க உங்களுக்கு தெரியாது. Amen. Praise the Lord. You start praising. உங்க உருமாற்றங்கள் உண்டாகும். உங்க வார்த்தை மாறும். நீங்க பிரைஸ் பண்ற அனுபவத்துக்குள்ள போய் பாருங்க. உங்க வார்த்தைகள் எல்லாம் மாறும். ஏன்னா வசனத்தை தான் நீங்க என்ன பண்ண போறீங்க, பயன்படுத்த போறீங்க. ரசிங்க ஆரம்பிங்க. Which you are not doing. நான் பண்றது இல்லை. இந்த புலம்பல் தீபம் எல்லாமே எனக்கு தெரியும். யாரும் துதிக்கிறது இல்லைங்க. துதிக்கிறவங்க யாருமே புலம்ப மாட்டாங்க. 40 நாள் உபவாசம் பண்ணிட்டு வந்துட்டு திரும்ப புலம்புறாங்கன்னா எனக்கு தெரியும். 40 நாள் என்ன பண்ணாங்கன்னா ஜெபமே பண்ணாங்க. இன்னைக்கு உபவாசம் வந்து என்ன போச்சுன்னா சும்மா எல்லாமே பசி சாப்பிடாம இருக்குதா பட்னி அதான் நினைக்கிறோம். உபவாசம் என்ன தெரியுமா, தேவனிடத்தில் உன்னை தாழ்த்துவது, அவரை உயர்த்துவது. அதான் உபவாசம். உபவாச நாளை நேமிக்க சொன்னது எதுக்கு நேமிக்க சொன்னாரு? உன்னை தாழ்த்தணும். என்னத்துக்கு? கர்த்தர் பெரியவர், உம்மை போல ஒருவரும் இல்லை ஆண்டவரே, நாங்கள் எதற்கு என்னது தகுதியற்றவர்கள், உம்முடைய கிருபையினாலே தகுதியாக நின்று கொண்டிருக்கிறோம் ஆண்டவரை எங்களை உருமாற்றுங்க, உமக்கு பிரியமில்லாத எடுத்து போடுங்க. அதுக்கு பேர் உபவாசம். நீ பாருங்க, உபவாசங்கள் போயிட்டு வந்துட்டு ஜெபத்துக்கு போயிட்டு வந்துட்டு அப்படியே ஏன் நாங்க ஜெபத்துல என்ன பண்ணல, ஆவியானவர் இல்ல, எல்லாரும் ஜெபம் பண்றாங்க. ஜனங்கள சில பேரோட ஜெபிக்கிற ஜெபம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே என்ன தெரியுமா இருக்கும், அப்படி பண்ணிருங்க ஆண்டவர், இப்படி செய்யுங்க, பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவர், இதை பண்ணுங்க ஆண்டவர். என்ன சொல்றேன், உன்னை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை. இதுக்கப்புறம் என்ன, அது ஏன் ஞாபகத்துக்கிட்டு இது ஆவியானவர் ஜெபம் பண்ண சொன்னாரு உங்களுக்கு இல்ல. இது உங்களுடைய அங்கலாய்ப்பு, பயம், அதுதான் பண்ணிட்டு இருக்கோம். தேவைகளுக்காக பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அவர் சொல்றாரு, இதெல்லாம் உனக்கு தேவை என்று பரமபிதா அறிந்திருக்கிறார். இவெல்லாம் கூட கொடுக்கப்படும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள். That's your faith. இல்ல ஏன் துதிக்கிறது இல்ல? துதி ஆராதனை இருந்தா இதெல்லாம் வரவே வராது உள்ள. ஏன்னா நீங்க அவங்க மகத்துவத்தை பாதிக்கிட்டு இருக்கிறீங்க. சர்வ வல்லவரை அப்படியே அந்த மகிமை இல்ல பாத்தீங்கன்னா என்னது 24 மூப்பர் கீழே விழுந்து வணங்கி துதிக்கிற எல்லா தெய்வ தூதர்களும் துதித்து ஆராதிக்கிற அவரை, எல்லாருக்கும் மகிமைக்கு பாத்திரா இருக்கிற சர்வ வல்லவரை என்ன பண்றீங்க, ஆராதிக்கிறீங்க. When you start looking at that, you will forget all these things. Praise God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன சொல்றது, இந்த கார்ப்பரேட் கம்பெனிஸ்குள்ள மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா MNCs, இந்த கார்ப்பரேட் கம்பெனிஸ்குள்ள போனீங்கன்னா எனக்கு கேட்டுட்டு அதுக்குள்ள போகும்பொழுது ஒரு நாள் உங்களுக்கு என்ன வராது, சம்பளம் கொடுப்பாங்களா, நமக்கு என்ன இருக்கும், நம்மளை எடுத்துக்குவானான்னு தான் இருக்கும். ஆமா, நம்மள உள்ள வேலைக்கு எடுப்பாங்களான்னு இருக்கும். அதே ஒரு சின்னதுக்கு போனா எப்படி வரும், இவ்வளவு நம்ம கொடுக்க முடியுமா, எனக்கு நம்ம லெவலுக்கு சம்பளம் கொடுக்க முடியுமா, இந்த கம்பெனி ஓடுமான்னு பார்ப்போம். அதுதான் சொல்றது. இன்னைக்கு என்ன பண்றோம்னா உலகத்தை வச்சுக்கிட்டு அவரை பார்த்துட்டு இருக்கிறாருதான் அவரை முடியுமா, அவரால் எப்படி கொடுக்க முடியும்? மோசே சொல்ல பாருங்க, ஆண்டவரை கூட இருக்கிறதுக்கு எவ்வளவு பேர் தெரியுமா உங்களுக்கு? யோசிச்சு பாருங்க, அவன் எந்த லெவலுக்கு கொண்டு வட்டான் யோசிச்சு பாருங்க. இதான் நம்ம நிலைமை. மாசம் மாசம் வாடகை கட்டணும், அது எவ்வளவு பெருசா இருக்குது நமக்கு. உங்களால முடியுமா? 6000 ரூபாய் கட்டணும், 8000 ரூபாய் கட்டணும், 10,000 ரூபாய் கட்டணும், முடியுமா உங்களால? இந்த அளவுக்கு போயிட்டோம். உங்களால எனக்கு கொடுக்க முடியுமா? இந்த அளவுக்கு போயாச்சு. ஏன் தெரியுமா? பார்க்கல அவரை, நீங்க பார்த்து பாருங்க. உங்களுக்கு என்ன தைரியமா பேசணும், ஏன் தைரியத்தை பேசணும்? நான் சொல்லிக் கொடுத்தது அனுமதி தான் முடியும். நான் சொல்லிக் கொடுத்து வந்தோம், ஏன்னா இது வந்து அனுபவிக்கிறது. இது வச்சு ஆரம்பிச்சு பாருங்க, அவர் மேன்மை சொல்லி பாருங்க. வசனத்தை எடுத்து வச்சுங்க, வசனத்தை வந்து பாடுங்க. வசனங்கள் நான் பாட்டா மாத்திருக்கேன். ஏன் தான், ஏன்னா யாரும் இல்ல ரூம்ல. என்ஜாய் பண்ணுங்க, பண்ணி பாருங்க அவரை, வாழ்க்கையம்மா. அப்ப இதெல்லாம் என்ன தெரியுமா,
ஒரு நாள் எப்படி இருந்திருக்கிறோம் நம்ம உங்களை அறியாம வரும். அதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. நான் ஆராதிக்கிறவர் யார் தெரியுமா? சிட்டி கட்ட சொன்னா ரோடெல்லாம் கோல்ட படிச்சுக்கிறாரு. நல்லா படிச்சிருக்கீங்களா? இதுல ரெவலேஷன்ஸ்ல நான் படிக்கிறேன். யோசிச்சு பாருங்க, சிட்டி ஆஃப் கோல்ட் அது விலை உயர்ந்தது. அடுத்தது ஒவ்வொரு கேட்டும் ஒரு பாலம் அவ்வளோ பெருசு. இமேஜின் பண்ணுங்க, இப்படிப்பட்டவரை நம்ம ஒரு 6000க்கும் 10,000க்கும் 1,00,000க்கும் என் வாழ்க்கையெல்லாம் தத்துவார் அவரு எல்லாம் கொண்டு போறோம். புரியுது? காரணம் என்ன? டிலைட்டிங். அவருக்குள்ள என்ன பண்ணல? மனமகிழ்ச்சியா இல்ல. The more you sit with him and enjoy him, you will become so confident and so bold. அவரை அனுபவிக்க தான் தைரியம் வரும். இல்ல வராது. ஏன்னா நம்ம தைரியமே நம்மளை வச்சு இல்ல. புரிஞ்சுக்குங்க, நம்மளால ஒன்றும் செய்ய முடியாது. நமக்கு தெரியும், அதனால நம்ம தைரியமே கிடையாது. அப்ப நம்ம தைரியம் எங்க வரட்டும்? அங்கிருந்தா அப்ப என்ன பண்ணணும்? அவரை பார்த்துக்கிட்டே இருக்கணும், அவரையே பார்த்துட்டு இருக்கணும். வேற எந்த திரும்ப கூட கண்ணு திரும்பவே கூடாது. என்ஜாய். வசனத்தை முடிக்கிறது வாசிக்கலாமா? எல்லாம் புதிய பாடல பாத்தீங்கன்னா எவ்வளவு பியூட்டிஃபுல்லா பெரியமா வரும் பாத்தீங்கன்னா. பிலிப்பியன்ஸ் chapter 2 verse 13. இப்ப பாருங்க, பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஏனெனில் நம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் உங்களில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கை. நல்லா புரிஞ்சுங்க. நியூ டெஸ்டமென்ட் தான் உங்களுக்கு சொல்றேன். உங்களுக்குள்ள யாரை உண்டாக்குறது? அவர் தான். புரியுதா உங்களுக்கு? இப்போ எனக்குள்ள உண்டாக்கி இருக்கிற காரியங்கள் என்ன? எப்படின்னா, நான் தெரியுமா உங்களுக்கு, நான் அப்படி என்ன, நான் இப்படி கேட்பேன், நான் அப்படி கேட்பேன். நல்லா புரிஞ்சுக்கணும். அதனாலலாம் கிடையாது. அந்த விருப்பத்தையும் செய்ய உண்டாக்குனதுனாலதான் என்ன பண்ண முடிஞ்சது? சர்ச் பண்ண முடியுது. இப்ப நீங்க வர்றீங்க, நல்லா புரிஞ்சுங்க, தேடி வர்றீங்க. எதுக்கு? உங்களுக்குள்ள விருப்பத்தையும் செய்யும். You want to become a different person. Praise the Lord. Hallelujah. அதனாலதான் வரீங்க. புரியுதா? தேவன் உண்டாக்காம வர முடியாது. அதனாலதான் யாருமே என்ன பண்ண முடியாது? கோச்சிக்க முடியாது. திரும்ப புரிஞ்சுங்க, ஏன் கோச்சிக்க கூடாது? யாரு அந்த விருப்பத்தை செய்ய உண்டாக்குறத அவர் உண்டாக்குனதா உண்டு. யாரெல்லாம் அந்த தாதுக்குள்ள வராங்களோ ஆண்டவருக்கு தெரியும் யார அவங்களுக்கு தான் கொடுப்பாரு. எல்லாருக்கும் கொடுக்க மாட்டாங்க, எல்லாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. அதனால கோவப்படாதீங்க. வீட்லயும் சரி, எங்க இருந்தாலும் சரி, கோவப்படாதீங்க. அர்த்தம் இல்ல, நீங்க ஆண்டவர் தேடி பிரைஸ்லாம் போறீங்கன்னு சொன்னா ஆனா உங்களுக்குள்ள அங்க இன்னும் வரல. ஏன்னா அவங்க இன்னும் என்ன பண்ணல, ஆயத்தமா கேளு. கோபுறது அர்த்தம் இல்லை, அவங்க மேல என்ன பண்ணுது இல்ல, அர்த்தமே கிடையாது. விருப்பத்தை செய்ய உண்டாக்குவார். அப்ப ஏன் God loves you. சோ நீங்க என்ன பண்ணணும்? அவர் கொடுக்கும் போது அதை உங்களுக்கு எடுத்த மூமெண்ட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி. கர்த்தர் அந்த தருணத்தை, வாய்ப்புகளை உங்களுக்கு கொடுக்கும் போது அந்த தருணத்தை நீங்க பயன்படுத்தினீங்கன்னா அடுத்தது கொண்டு போவார். நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க இல்ல கஷ்டம் ஆண்டவரே, எங்க வீட்டுல ஆண்டவரே, எங்க வீட்டுக்காரு ஆண்டவரே, எங்க பணம் இல்ல, எனக்கு அது இல்ல, எனக்கு சரீரப்படி, எனக்கு அப்படி, இதெல்லாம் சொல்லிட்டு உட்கார்ந்தீங்கன்னா உட்காந்துக்கிறேன், அடுத்த போவே முடியாது. There's no excuses. விருப்பத்தை செய்ய உண்டாக்குற என்ன அர்த்தம் சொன்னா, எல்லாமே அவ செய்ய போறார். அவன் நீங்க எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, அந்த சூழ்நிலையில அவதான் எல்லாத்தையும் செய்ய போறாரு. உங்க வேலை என்னது? எஸ் லார்ட், ஆமா ஆண்டவரே, இதோ நான் அர்ப்பணிக்கிறேன், நீர் செய்யும் ஆண்டவரே. அதான் சொன்ன மரியாதை, நான் கர்த்தருடைய ஆண்டவருடைய அடிமை, உங்களுடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது. அவ்வளவுதான். எப்படி ஏது எல்லாம் நீங்க பாத்துங்க. அவமானமா, நிந்தையா, அவன் கொல்ல போறான் எல்லாம் நீங்க பாத்துக்கீங்க. எது நடந்துச்சா? நடக்கல. எல்லாத்தையும் மாத்தினாரா? மாத்தினார். Praise the Lord. Hallelujah. Same thing for you. அதனால என்ன பண்ணுங்க, சூழ்நிலையை பார்க்காதீங்க. விருப்பத்தை செய்ய உண்டாக்கும் பொழுது, கர்த்தர் உங்களுக்கு வாய்ப்பின் தருணத்தை கொடுக்கும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ளுங்க. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு வசனத்தை வாசிக்கிறோம். அதே அதிகாரத்துல 15-16 வாசிக்கலாம். போனது மாறுபட சந்ததி நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளா இருக்கும்படிக்கு எல்லாவற்றையும்
முறுமுறுப்பு இல்லாமலும் தர்க்கமில்லாமலும் செய்யுங்கள். இது ரொம்ப முக்கியமான, அண்டர்லைன் பண்ணிக்கங்க, ரொம்ப முக்கியம். எல்லாவற்றையும், அந்த வார்த்தை பாருங்க என்னவா, எல்லாவற்றையும். தயவு செய்து அண்டர்லைன் பண்ணிருங்க, தயவு செய்து. ஏன்னா இன்னைக்கு இழந்து போகிறதுக்கு காரணம் தான். பின்னாடி ரொம்ப அழகா சொல்லிட்டாரு. இங்க இருக்க சந்ததி எப்படிப்பட்ட சந்ததி? கோணலும் மாறுபட சந்ததி. சரிங்களா? நாம எப்படி இருக்கணுமா? குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாக இருக்கும்படி. 3 காரியத்தை பேசுற. குற்றம் நேரம் இல்ல, நீங்க ஜஸ்ட் அதை பார்த்துக்கோங்க. குற்றமற்றவர்கள் கபடற்றவர்கள் மாசற்றவர்களாக இருக்கும்படிக்கு என்ன சொல்றாரு அவரு? எல்லாவற்றையும். இந்த வார்த்தை பயன் அழுத்தி தயவு செய்து முறுமுறுப்பு இருக்கக்கூடாது, தர்க்கம் இருக்கக்கூடாது. 2 ஆண்டுக்கு பிடிக்காத காரியம். முறுமுறுப்பு ஆரம்பிச்சு என்ன அர்த்தம் சொன்னா, தேவனுடைய செயலுக்கு எது என்ன பண்றீங்க? ஏற்றுக்கொள்ள மாட்டேன்றீங்க. முறுமுறுப்பு வந்தா எனக்கு மட்டும் ஏன்? புரியுதா உங்களுக்கு? சண்டை போடுறது வரும்போது எதுக்குறது? ரிபெல்லியஸ், தர்க்கம். தர்க்கம்ன்றது ரிபெல்லியஸ். 2 ஆண்டுக்கு பிடிக்காது. தேவ பிள்ளைகளுக்குள்ள இந்த 2ம் காணப்படவே கூடாது. முறுமுறுப்பு இருக்கவே கூடாது. எல்லாத்தையும் எப்படி செய்யணுமா? கர்த்தருக்கு என்று மனப்பூர்வமான சந்தோஷமான அன்பில் செய்யணும். பிரைஸ் தி லார்ட். ஆமா, எக்ஸ்கியூஸ் கொடுக்காதீங்க, தயவு செய்து எக்ஸ்கியூஸ் கொடுக்காதீங்க. நான் சொல்றேன், உடைய முதலாளியா இருக்கலாம், அவங்க என்ன சொல்றது, மாறுபாடு உள்ள சந்ததியா இருக்கலாம். ஆனா நீங்க எப்படி செய்யணும்? அன்பில் செய்யணும். ஒரு பொருத்த இதெல்லாம் கற்றுக்கொண்டது நாங்க உங்களோட பேசுறேன். பிரைஸ் தி லார்ட். இது மனுஷனுக்குள்ள இருக்க, அது தானா வரும். முறுமுறுக்கிறது தானா வர கடுப்பாயிரும். நேரம் சொல்ல முடியாது, பேசும். அப்படி பேச ஆரம்பிச்சோம். நம்ம அறியாமை பிரியம். இப்ப என்ன சொல்லணும்னு சொன்னா, இந்த சூழ்நிலை எங்க அப்பா நடத்தல. உங்களுக்கு அவர் நடத்தினாலும் எனக்கு வேணாம். ஏன்னா இது நம்மளால ஒத்துக்க முடியாது. நான் வேற எக்ஸ்பெக்ட் பண்ணேன், இப்படி இருக்கும்னு நான் நினைச்சேன். ஆனா எனக்கு எப்படி இருக்குது முடியாது. அப்ப என்ன செய்யறதுன்னா, கர்த்தருக்கு நம்ம என்ன இல்ல மன மகிழ்ச்சி. You're not delighting in the Lord. That's a problem. முறுமுறுப்பு வரது. ஏன் முறுமுறுப்பு? The only thing that changes everything is love. அன்பு ஒன்றுதான். அது நம்ம அன்பு இல்ல, மாம்ச அன்பு இல்ல, திவ்ய அன்பு. திவ்ய அன்பு மாற்றம் எல்லாத்தையும். அது எத்தனை பெரிய வல்லமையா இருந்தாலும் சரி, அன்பு முன்னணிக்க முடியும். அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் கல்வாரிய எதுவாலும் ஜெயிக்க முடியும். Not about என்ன சொல்றது, ஜீசஸ் உடைய ஸ்ட்ரென்த்னால, it's about his love. Amen. He sacrificed. இன்னைக்கு என்ன வேணா எல்லாரும் பேசலாம், ஆனா சிலுவை குறித்து என்ன பண்ண முடியல, அந்த அன்பை எதிர்த்து பேச இன்னைக்கு வரைக்கும் அந்த அன்பு ஜெயம் எடுத்துக்கொண்டே இருக்கு. அது தோல்வி இல்லை, அது அவமானம் இல்லை, அது பலவீனம் இல்லை, அது ஜெயம். Love alone. You cannot sacrifice unless you have love. அதனால முறுமுறுப்பு, அடுத்தது தர்க்கிப்பு வேண்டாம். Don't have any arguments. வேண்டாம். It's not required. தாழ்ந்து போறது நல்லது. என்னது வேண்டாம், அது புரியமில்லை. ஏன்னா அந்த இதுல என்ன தேவையில்லாத வார்த்தைகள், கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் வெளிப்படும். ரொம்ப ஜாக்கிரதையா அது யாரோட பேசுறாங்க. ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா, டப்புன்னு ஸ்டாப் பண்றதுக்கு வழியை பார்த்தாங்க. அந்த மன்னிப்பு கேட்டு மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை பிறப்பிக்க மாட்டார். நோ ஆர்குமெண்ட்ஸ், தர்க்கிப்பு போனதீங்க. அதே போல கர்த்தருடைய வார்த்தையை சரி, ஊழியக்காரங்க யாராச்சும் இது தர்க்கம் பண்றாங்களா, வேண்டாம் வேண்டாம். அந்த இடத்துக்குள்ளேயே வேண்டாம். ரைட் ராங் இந்த சுய நிற்கவே கூடாது. ரைட் ராங் என்ற இடத்துக்கே நமக்கு சம்பந்தம் இல்லை. தெளிவா சரிங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கண்ணை மூடி தேவனை நோக்கி பார்க்கலாம்.